இந்த நாளிலேயும் நம்ம என்ன கற்றுக்கொள்ள இருக்கிறோம் அப்படின்னா, கர்த்தரின் வல்லமையும் ஜனங்களின் விடுதலையும். கர்த்தருடைய வல்லமை எவ்வளோ மகத்தான ஒரு வல்லமையாக கிரியை செய்கிற தேவன் அப்படிங்கிறத நம்ம அறிந்திருக்கிறோம். அந்த வல்லமையான கிரியை செய்த ஒரு காரியத்தையும் அதன் மூலமாக மக்கள் பெற்றுக்கொண்ட விடுதலையும், எப்படி மக்கள் அந்த விடுதலையை பெற்றுக்கொள்ளுகிறாங்க, ஜனங்கள் அந்த விடுதலையை பெற்றுக்கொள்ளுகிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம கற்றுக்கொள்ள இருக்கிறோம். நாம் போன வாரம் கற்றுக்கொண்டோம், இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி மீன்ஸ் அந்த நம்ம கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அடையாளமாக காணப்பட்டவர்கள் யார் அப்படின்னா நம்ம தான். அதுக்கு அடையாளம் நாம் தான். அடையாளம் கிறிஸ்தவர்களுக்கு நாம் தான் மற்றவர்களுக்கு நிரூபங்களா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கொண்டோம் இல்லையா? அதுல ஃபர்ஸ்ட் பார்ட்ல நான் பழைய பாட்டை விளக்கும் போது நான் சொல்லி கொடுத்தேன், இந்த ஏலி காலத்துல உடன்படிக்கை பெட்டி, கர்த்தருடைய பிரசன்னமாக கொடுக்கப்பட்ட அந்த உடன்படிக்கை பெட்டியை அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, அவங்க நிர்விசாரமாக அதை எடுத்து கொண்டு வந்து அவங்க என்ன செய்துட்டாங்க, அதை பெலிஸ்தியர் கையில விட்டு கொடுத்து போட்டாங்க. பெலிஸ்தியர்கள் அதை என்ன செய்துட்டாங்கன்னா, அப்படி பிடிக்கப்பட்டு போயிட்டு மகிமை இஸ்ரவேலை விட்டு நீங்கி போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற அளவுக்கு அங்க என்ன செய்தது, அந்த காரியங்கள் நடைபெற்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்ப பிரதான ஆசாரியனாக செயல்பட வேண்டிய அந்த ஏலி தன்னுடைய கடமை சரியா செய்யாததுனால வந்த விளைவு, அவருடைய பிள்ளைகள்னால வந்த விளைவுகளை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி புதிய ஏற்பாட்டிலே நம்ம பிரதான ஆசாரியனா இருந்தவர்கள் எப்படி எல்லாம் செய்யல, பிசாசு எந்த காரியங்கள் எல்லாம் அறிந்திருக்கிறான், இந்த காரியங்களை நம்ம பார்த்தோம். கடைசியில நம்மை குறித்து ஆராயும் போது நாமும் ஆசாரியர்களாக ராஜாக்களாக கர்த்தருக்கு முன்னால வைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த ஆசாரியர்களா இருக்கிற நாம் நம்மை சுத்திகரித்திருக்கிறோமா, நம்முடைய ஊழியம் எப்படிப்பட்ட ஊழியம் அப்படிங்கிறத தெளிவாக கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்தார் அந்த நாட்கள்ல. சரியா? இப்போ நான் இதை தொடர்ந்து நான் என்ன பாக்குறேன்னா, இப்போ கர்த்தருடைய பெட்டி பெலிஸ்தியருடைய கையில பிடிபட்டு போயிற்று அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ கர்த்தருடைய பெட்டி அப்படின்னு சொல்றது கர்த்தர் வாசம் பண்ணுகிற ஒரு இடம், கர்த்தர் இருக்கிற ஒரு இடம், கர்த்தருடைய அந்த கற்பலகைகள் இருந்த இடம், மன்னா வைக்க பொற்பாத்திரம், இதெல்லாமே அதுக்குள்ளாலதான் இருக்குது. இது எப்படி ஒரு பெலிஸ்தியனால பிடிக்க முடியும், அது எப்படி போச்சு அப்படிங்கறத நம்ம பார்க்கும்போது கர்த்தருடைய பெட்டிக்கு மகிமையே இல்லையோ, வல்லமையே இல்லையோ அப்படிங்கிற காரியங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். இந்த பகுதிகளை நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனாலும் நம்ம இதை ஜஸ்ட் நம்ம ஒரு ரிவைண்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம ஆராய்ந்து பார்க்கிறதற்கு இந்த பகுதியை நம்ம எடுத்துக்கொள்வோம். வசனம் சொல்லுது, ஏசாயா 42 அதிகாரம் 8 வசனம். ஏசாயா 42 அதிகாரம் 8 வசனம் சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா, 42 அதிகாரம் 8 வசனம். நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறு ஒருவருக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறு ஒருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். நம்ம என்ன செய்ய முடியாது? கர்த்தர் சொல்றாரு, நான் தான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை நம்ம யாருக்கும் கொடுக்க மாட்டேன், விக்கிரகங்களுக்கு என் துதியை நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளியரா இந்த இடத்துல சொல்றாரு. அதே மாதிரி ஏசாயா 48 அதிகாரம் 11 வசனத்திலையும் சொல்லியிருப்பாங்க, என் நிமித்தமே அப்படி செய்வேன், என் நாமத்தின் பரிசுத்தம் எப்படி குலைக்கப்படலாம், என் மகிமையை நான் வேறு ஒருவருக்கும் கொடேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்போ கர்த்தருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது, அது எப்படி குலைச்சலாக்கப்படலாம், அது எப்படி குலைச்சலாக்கப்படும், நான் என் மகிமையை வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்றாரு இல்லையா? அப்போ இப்படிப்பட்ட மகிமையை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுகிற தேவன் இப்போ என்னன்னா, அந்த மகிமையாக காணப்பட்ட அந்த பெட்டி பிடிபட்டு போயிட்டு இது ஏன் நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம போன வாரம் பார்த்தோம், யாருடைய பாவம், இந்த ஏலியுடைய பிள்ளைகளுடைய பாவம். ஏலியுடைய பிள்ளைகள் அந்த நாட்கள்ல இருந்த அந்த சமூகத்துல இருந்த சூழ்நிலைகள் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு பாவத்துக்குள்ளால இருந்தாங்க. அதுலயும் இந்த யுத்தத்துக்கு போகும்போது பெலிஸ்தியர்கிட்ட தோக்கடிக்கப்படும் போது இவங்க என்ன நினைச்சாங்க, இந்த பெட்டியை எடுத்துட்டு போயிட்டோம்னா நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா பெட்டியை எடுத்துட்டு போகும்போது அங்க ஒரு சலசலப்பு வந்தது, பெலிஸ்தியர்கள் பயந்தார்கள், நடுங்கினாங்க. ஆனா என்ன செய்யல, நாமும் திடன் பட்டுக் கொள்ளுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யுத்தம் பண்ணும்போது கர்த்தர் அவங்க கூட இல்ல. பாவத்தோடு இருந்து அந்த உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு போனாலும்
அதுல எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கறத நம்ம கற்றுக்கொண்டோம் இல்லையா. இப்போ பெட்டி அங்கிருந்து பிடிபட்டு போயிட்டு இக்கபோத் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைக்கு பேர், அப்படின்னா மகிமை இங்க இருந்து எடுபட்டு போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு விலகி போயிட்டு அப்படின்னு சொல்லி, இந்த மகிமை எப்படி விலகி போகும் அப்படிங்கறதுதான் கர்த்தர் சொல்றாரு. இந்த வசனத்துல சொல்றாரு, என்னுடைய மகிமையை நான் வேற யாருக்கும் என்ன செய்ய மாட்டேன், கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த காரியத்தை தான் இந்த வசனத்தை முன்வைத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எப்படி அந்த கர்த்தருடைய பெட்டி பெலிஸ்திய தேசத்துல அது கிரியை செஞ்சிச்சு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிந்த காரியம்தான். அதுல சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்வோம். சரியா? இப்போ 5ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளலாம். 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரம். இந்த 5ஆம் அதிகாரத்துல சொல்லியிருக்கு, பெலிஸ்தியர் தேவனுடைய பெட்டியை பிடித்து அதை எபெனேசரில் இருந்து அஸ்தோத்திற்கு கொண்டு போனார்கள். அவங்க என்ன செய்யறாங்க, அஸ்தோத்துக்கு கொண்டு போறாங்க. அங்க போய் எங்க வைக்கிறாங்க, தாகோனுடைய கோவில்ல கொண்டு என்ன செய்யறாங்க, தாகோன் அண்டையில வைக்கிறாங்க. அவங்களுடைய தேவனா அன்னைக்கு சவுலை குறித்து சொல்லும் போதே நான் சொல்லி கொடுத்தேன், பெலிஸ்தியரை முறியடிக்கிறதற்காக தான் கர்த்தர் சவுலை ஏற்படுத்தினார். அவங்களுடைய தேவன் எது, தாகோன். இது ஞாபகம் வச்சிருக்கணும். பெலிஸ்தியருடைய தேவன் தாகோன். அந்த தாகோன் அண்டையில கொண்டு என்ன செய்யறாங்கன்னா அந்த பெட்டியை வைக்கிறாங்க. அந்த கோவில்ல கொண்டு அந்த பெட்டியை வைக்கிறாங்க. அந்த பெட்டியை வைக்கும் போது அடுத்த நாள் அங்க என்ன நடக்குதுன்னா, தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்னதாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்தது. அடுத்த நாள் பார்த்தா பெட்டி என்ன செய்யுது, கீழே விழுந்து கிடக்குது. இதை பார்த்த உடனே அவங்க என்ன செய்யறாங்க, அடுத்த நாள் காலையில போய் எழுந்திருந்து வந்தபோது இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்ததும் அல்லாமல் அதை ஃபர்ஸ்ட் டைம் அதை எடுத்து அதோட ஸ்தானத்துல வைக்கிறாங்க. செகண்ட் டே பார்க்கும்போது அகைன் அது என்ன செய்யுது, விழுந்து கிடக்குது. விழுந்தது மட்டுமல்ல, அதோடைய முகமும் உடைந்து கைகளும் உடைந்து என்ன செய்து காணப்படுது, உடல் மட்டும்தான் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 4வது வசனத்துல நம்ம பார்க்க முடியும். 4வது வசனத்துல சொல்லி, தாகோனின் தலையையும் அது 2 கைகளும் வாசற்படியின் மேல் உடைப்பட்டு கிடந்தது. தாகோனுக்கு உடல் மாத்திரம் மீதியா இருந்தது. அதனால அந்த பெலிஸ்தியர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, அந்த பூசாரிகள் என்ன செய்ய மாட்டாங்களாம், அந்த தாகோன் வைக்கப்பட்ட அந்த இடத்துல உள்ள வாசற்படியை கூட என்ன செய்ய மாட்டாங்களாம், மிதிக்க மாட்டாங்களாம். அந்த அளவுக்கு அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அப்படி அதை பரிசுத்தமான ஒரு அவங்களுடைய தெய்வம் பரிசுத்தமானது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்யறாங்க, இன்னைக்கு வரைக்கும் அதை மிதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. இந்த இடத்துல நீங்க பார்க்கும்போது நீங்க ஒரு சைட்ல நீங்க நோட் பண்ணிக்கிட்டே வாங்க, எப்படி பெலிஸ்தியர்கள் அவங்களுடைய தெய்வத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க, எப்படியெல்லாம் அந்த அந்த அவங்களோட தெய்வத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, எப்படியெல்லாம் அதை பாக்குறாங்க அப்படிங்கிறத ஒரு சைடு நீங்க கவனிச்சுக்கிட்டே வாங்க. அப்போ உங்களுக்கு புரியும். அஸ்தோத் ஊராரே பாழாக்கும்படிக்கு கர்த்தருடைய கை அவர்கள் மேல் பாரமா இருந்தது. கர்த்தருடைய கை அவர்கள் மேல் பாரமா இருந்தது. இது கர்த்தருடைய கை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல நீங்க பாருங்க, ஆண்டவர் கேட்பாரு, நம்ம ஏசாயா 59ஆம் அதிகாரம், ஏசாயா 59ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல கர்த்தர் சொல்லியிருப்பாரு, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு இல்லையா. ஏசாயா 59ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இந்த வசனத்துல என்ன சொல்லியிருக்கும், கர்த்தருடைய கை இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. அப்போ கர்த்தருடைய கையை குறித்து நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை என்ன செய்யல, குறுகிக்கு போகல, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி என்ன செய்யல, மந்தமாகல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. சரியா? அப்போ அப்படி சொல்லப்பட்டிருக்கிற அந்த இடத்துல என்ன, கர்த்தருடைய கை குறுகி போகல, மந்தமாகவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ இதே மாதிரி எண்ணாகமம் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை எடுத்துக்கோங்க. எண்ணாகமம் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய். இதுவும் நம்ம ஏற்கனவே படிச்சது. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்யறாங்கன்னா, அவங்க அந்த இதுக்காக இறைச்சிக்காக என்ன செய்யறாங்க, அவங்க கர்த்தர்கிட்ட அந்த மோசே கிட்ட முறையிடும் போது மோசே போய் கர்த்தர்கிட்ட போய் நினைக்கிறாரு. அந்த நேரத்திலையும் சொல்றாரு, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அப்போ கர்த்தருடைய கையை குறித்து இன்னும் நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கும் பாருங்க. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்துல சொல்லியிருக்கோம், எலியாவின் மேல் கர்த்தருடைய கரம் இருந்தது. அப்போ எலியாவின் மேல் கர்த்தருடைய கரம் இருந்தது அப்படின்னு சொல்லும் போது அது பயங்கரமா கர்த்தருடைய கிரியையை செய்கிற விதத்துல என்ன செய்ததுன்னா கர்த்தருடைய கை இருந்தது.
அப்போ அந்த இடத்துல பலமாக செயல்பட்ட ஆகாபுக்கு முன்னால ஓடுகிற அளவுக்கு பலனை கொடுத்தது இந்த எலியாவுக்கு மேல இருக்கும்போது கொடுத்தது. எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு மேல கர்த்தருடைய கை இருக்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா, எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கும், அவர் ஆவிக்குள்ளாகி அந்த பள்ளத்தாக்குகளுக்கு முன்னாக, அந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குக்கு முன்னாக கொண்டு போகப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கும். இந்த மாதிரி நிறைய காரியங்கள் நம்ம பார்க்கும்போது அந்த கர்த்தருடைய கை பயங்கரமாகவும் இருந்தது உண்டு. கர்த்தருடைய கை ரெண்டு விதத்துல இருந்தது உண்டு. எப்படி எந்த ஜனங்களுக்கு மேல இருக்குதோ அதன்படி ரொம்ப பராக்கிரம செய்கிற கையாகவும் இருந்திருக்கிறது, அதே மாதிரி பாரமான கையாகவும் இருந்திருக்கிறது. அதே மாதிரி நம்ம புதிய ஏற்பாட்டுல பார்க்கும்போது அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இந்த இதுல சொல்லியிருக்கோம், அந்த பரேசு அப்படிங்கிற அந்த மாயவித்தைக்காரன் இந்த அதிபதி கர்த்தருடைய வார்த்தையை கேட்க கூடாதபடிக்கு அவன் என்ன செய்வான், தடை பண்ணுகிற அந்த நேரத்துல இவர் என்ன செய்வார், இவருக்கும் கர்த்தருடைய கை அவர் மேல பாரமா வந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கும். இப்போ இப்படி கர்த்தருடைய கையை குறித்து பார்க்கும்போது அது சில இடத்துல பயங்கரமாக செயல்படுது, சில இடத்துல பராக்கிரமமாக செயல்படுது. கர்த்தருடைய அந்த பலனை பெற்றுக்கொண்டதாக என்ன செய்து செயல்படுது. அதான் சொல்லியிருக்கோம். நான் ஒரு கோட் பார்த்தேன், அதுல என்னன்னா, the potter's hand know the pressure that creates not destroys. ஒரு குயவன் அந்த களிமண்ணை வைத்து ஒரு இதை வனையும் போது அந்த கையை வச்சு அழுத்தம் கொடுக்குறான். அந்த அழுத்தம் கொடுக்கும் போது அது என்ன செய்யுதுன்னா, அது டிஸ்ட்ராய் பண்ணல, அதை அழித்து போடல, அழகான டிசைன்ஸ் கொடுக்கறதுக்காக அதுக்கு ஏற்றபடி அவன் ப்ரெஷர் கொடுக்குறான் இல்லையா. அதே மாதிரிதான் கர்த்தருடைய கை யார் மேல இருக்கிறது, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மேல இருக்கும்போது அது நம்மை அழகுபடுத்தும், நம்மை பராக்கிரமமாக கர்த்தருக்கு முன்பாக நிக்கிறதற்கு நம்மளை என்ன செய்யும்னா பலப்படுத்தும். கர்த்தருடைய கை அப்படி இருக்கும். அதே நேரத்துல கர்த்தருடைய கை பயங்கரமாக இருந்தது. யாருக்கு மேல? கர்த்தருடைய கை பயங்கரமாக இந்த பெலிஸ்தியர்கள் மேல இருந்துச்சு, ரொம்ப உக்கிரமாக அந்த பெலிஸ்தியருக்கு மேல இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கும். பாருங்க, இந்த 6வது வசனத்துல அஸ்தோத் ஊராரை பாழாக்கும்படிக்கு கர்த்தருடைய கை அவர்கள் மேல் பாரமா இருந்தது. அவர் அஸ்தோத்தின் ஜனங்களையும் அதன் எல்லைகளுக்குள் இருக்கிறவர்களையும் மூல வியாதியினால் வாதித்தார். இப்ப அவங்களுக்கு வியாதி வந்துச்சு. இப்படி நடந்ததை அஸ்தோத்தின் ஜனங்கள் கண்டபோது, இஸ்ரவேலின் தேவனுடைய கை நமது மேலும் நம்முடைய தேவனாகிய தாகோனின் மேலும் கடினமா இருக்கிறபடினால் அவருடைய பெட்டி நம்மிடத்தில் இருக்கலாகாது என்று சொல்லி பெட்டியை பிடிச்சிட்டு வந்தாங்க. பெட்டியை பிடிச்சிட்டு வரும்போது அவங்களுக்கு என்ன இருந்திருக்கும் தெரியுமா மனதுல? நம்முடைய தெய்வம் நமக்கு ஹெல்ப் பண்ணி அந்த பெட்டி நம் கையில பெற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மமதை அவர்களுக்குள்ளால இருந்திருக்கும். ஆனா கர்த்தருடைய பெட்டி ஏன் பிடிக்கப்பட்டு போயிட்டு அந்த மகிமை இழக்க காரணமா இருந்தது எப்படின்னா, இந்த ஒரு காரியம் தான். இஸ்ரவேல் அந்த ஜனங்களுடைய பாவம், அந்த கர்த்தருடைய பிள்ளைகளுடைய பாவம் நிறைந்திருக்கும் போது கர்த்தர் என்ன செய்யறாங்கன்னா அதை விட்டுறாரு. இது அவங்களுக்கு புரியாதபடிக்கு அவங்க என்ன செய்யறாங்க, நாங்க கர்த்தருடைய பெட்டியே பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா இங்க சந்தோஷமா கொண்டு வராங்க. ஆனா இங்க கர்த்தருடைய கரம் அவங்க மேல பாரமாக இருக்கிறது. அதனால அவங்க என்ன செய்யறாங்க, கர்த்தருடைய அழகா அந்த வசனம், அந்த வார்த்தையை பாருங்க, தாகோனின் மேலும் கடினமா இருக்கிறது. தேவனுடைய கை எப்படி இருக்கு, கடினமா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. கடினமா இருந்ததுனால நமக்கு இந்த பெட்டி நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, தள்ளி விடுறாங்க. பெலிஸ்தீரிய அதிபதிகளை எல்லாம் அழைப்பித்து அவங்க என்ன செய்யறாங்க, இப்ப கேட்கறாங்க, பூசாரிகள் எல்லாரையும் கூப்பிட்டு என்ன செய்யறாங்க, கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம என்ன செய்வோம், இந்த பெட்டியை என்ன செய்யலாம், இந்த பெட்டியை நம்ம என்ன செய்யணும், கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலயா அனுப்பி விடுறாங்க. பாருங்க, இந்த இடத்துல சொல்லியிருக்கோம், அந்த பெலிஸ்திய பட்டணத்துல 5 இடத்துல அனுப்பி விடுவாங்க. யாருமே அந்த பெட்டியை ஏற்றுக்கொள்கிறதுக்கு மனதில்லை. என்னன்னா, நாங்க செத்து போயிடும், எங்களை செத்து போறதுக்கா இங்க அனுப்பி வச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதை தள்ளி விடுறதுக்கு பாக்குற அளவுக்கு என்ன செய்யுது, கர்த்தருடைய கரம் அங்கு பலமாக இருந்தது. எங்கெல்லாம் போறாங்களோ, நீ 9ஆம் வசனத்தை பார்த்து பாருங்க, அதை எடுத்து சுற்றி கொண்டு போன பின்பு கர்த்தருடைய கை அந்த பட்டணத்தின் மேல் மகா உக்கிரமாக இறங்கிட்டு அந்த பட்டணத்தின் மனுஷருக்குள் சிறியவர் துவங்கி பெரியவர் மட்டும் மூல வியாதியினால் உண்டாக்கி அவர்களை வாதித்தார். உடனே என்ன செய்யறாங்க, எக்ரோனுக்கு கொண்டு போறாங்க. அங்க ஜனங்கள் என்ன கூக்குரல் அடைகிறாங்க தெரியுமா, எங்களையும் எங்கள் ஜனங்களையும் கொன்று போட இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டி எடுத்து எங்கள் அண்டைக்கு சுற்றி கொண்டு வந்தார்கள் என்று கூக்குரலிட்டார்கள். எங்களை கொண்டு போடுறதுக்காக கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படி எல்லா இடத்துலயும் என்ன செய்யறாங்கன்னா, அப்படியே உங்க இந்த பெட்டியை தள்ளி தள்ளி போடுறாங்க. கடைசி வசனம் சொல்லுது, அதுக்கு முந்திர வசனம் சொல்லுது, மூலவியாதியினால நிறைய பேர் வாதிக்கப்பட்டு அவங்க நிறைய பேருக்கு அங்க சாவு நடந்தது.
நிறைய பேர் செத்து போனாங்க. அந்த இடத்துல செத்து போகாது இருந்தவர்கள் மூல வியாதியினால் பாதிக்கப்பட்டதினால் அந்த பட்டணத்தின் கூக்குரல் வானபரியந்தம் எட்டிற்று. வானபரியந்தம் எட்டிற்று. இந்த வானபரியந்தம் சொல்லும்போது நம்ம நிறைய பார்க்கலாம், நிறைய இடத்துல நம்ம பார்க்கலாம். இந்த வானபரியந்தம் அந்த அந்த பிசாசின் அந்த பாபிலோன் கோட்டையை கெட்டும் போது அவங்க வானபரியந்தம் எட்டத்தக்கதாக கெட்டினார்கள் அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி ஜனங்களுடைய கூக்குரல் என்ன செய்துதான் வானபரியந்தம் போய் எட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கும். அப்போ இந்த மாதிரி இதை கப்பர் அனுபவத்து சொல்லப்பட்டிருக்கும். நீ இப்படி உயர்ந்திருக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கோம். இந்த இதுல என்ன சொல்லியிருக்குன்னா, இவ்வளவு கூக்குரல், மகாபெரிய கூக்குரல், நாங்க பிடிச்சிட்டு வந்துட்டோமே, அதை எப்படியா திருப்பி கொடுத்துடணும் அப்படிங்கிற அளவுக்கு கர்த்தருடைய கரம், அதான் பெட்டியினுடைய மகிமை. கர்த்தருடைய மகிமை அப்படிதான். அவங்க எதுவுமே செய்யல பாருங்க, தாகனுக்கு முன்னால கொண்டு வச்சாங்க, ஆட்டோமேட்டிக்கா அது விழுந்து போகுது. இதெல்லாம் பார்த்து அதுக்கு மேல கடினமான ஒரு காரியங்கள் எல்லாம் வரும்போது அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அவங்க எப்படியாவது இந்த பெட்டியை திருப்பி கொடுத்துடணும், எப்படியாவது இந்த பெட்டியை திருப்பி கொடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில அவங்க வந்துட்டாங்க. அப்படி இருக்கிறாங்க. இப்ப 6வது அதிகாரத்தை பாருங்க. 7 மாதம் அந்த பெட்டி என்ன செய்து பெலிஸ்தியர் கையில இருக்குது. பெலிஸ்தியர் கையில இருக்கு. அடுத்தது இவங்க என்ன செய்யறாங்கன்னா, பூஜாசாரிகளை கூப்பிடுறாங்க, குறி சொல்லுகிறவர்களை கூப்பிடுறாங்க. எப்படியாவது இந்த பெட்டி என்ன செய்யறோம்னா நம்ம திருப்பி கொண்டு போய் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எப்படியாவது இந்த பெட்டியை திருப்பி கொடுத்துடணும். அப்போ இந்த பூஜாசாரிகள் எல்லாம் என்ன சொல்றாங்க, அவங்க ஒரு ஆலோசனை சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இந்த பெட்டியை நம்ம திருப்பி கொடுத்துடலாம், கண்டிப்பா கொடுத்துடணும். அந்த கொடுக்கும் போது நீங்க என்ன செய்யுங்க, குற்ற நிவாரண பலி, நீங்க பிடிச்சிட்டு வந்ததுடைய அது நம்ம குற்றம் செய்தோம் அப்படிங்கிறத உணர்ந்தவர்களாக நம்ம என்ன செய்யணும், குற்ற நிவாரண பலியை நம்ம என்ன செய்யணும், அவங்களுக்கு செலுத்தணும், அந்த கடவுளுக்கு நம்ம செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க என்ன செய்யறாங்க, யோசிக்கிறாங்க என்னெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. இந்த 5 ராஜாக்களுக்கு 5 இடத்துக்கு கொண்டு போனாங்கல்ல, அதுக்கேற்ற மாதிரி அந்த மூல வியாதிக்கு அந்த ஷேப்ல அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் செஞ்சு பொன்னினால செஞ்சு அந்த காரியங்கள் எல்லாம் செஞ்சு சம் ஆஃபரிங் எல்லாத்தையும் கொடுத்து என்ன செய்யறாங்க, எப்படியோ இந்த பெட்டியை அனுப்பிவிட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த இடத்துலயும் பாருங்க, அவங்க அந்த தெய்வத்தினுடைய காரியங்களை, பூஜாசாரிகளை கூப்பிட்டு என்ன செய்யணுமோ, குறி சொல்லுகிறவர்களை கேட்டு என்ன செய்யணுமோ எல்லா காரியத்தையும் கரெக்டா செய்வாங்க. அவங்க என்னென்ன சொன்னாங்களோ அதன்படி கரெக்டா செய்வாங்க. அப்போ இதுல அந்த பொன் சொரூபங்கள், இந்த காரியங்கள், அந்த காணிக்கை பத்தின காரியங்கள் verse 3-4 இருக்கும். அந்த காரியங்கள் எல்லாம் அதுல சொல்லப்பட்டிருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க 5வது வசனத்துல, ஒருவேளை தேவனுடைய கை உங்களை விட்டு விலகும். ஒருவேளை இப்படிலாம் செஞ்சு பாருங்க, ஒருவேளை கர்த்தருடைய கை உங்களை விட்டு விலகும். அவ்வளோ பாரமா இருக்குது அவங்களுக்கு. எப்படி இதுல வெற்றி பெற்றுட்டோம் அப்படிங்கிற மகிழ்ச்சி எல்லாம் இல்ல, இப்ப எப்படியாவது இந்த பெட்டியை திருப்பி கொடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு காரியம் அவங்களுக்குள்ளால இருக்கு. அப்படி வல்லமையாக செயல்படுகிறவர் தான் நம்முடைய கர்த்தர். ஆனா நிறைய நேரத்துல இந்த மகிமையை யார் புரிந்து கொள்ளலன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளாக ஆகிய நாம் தான் புரிந்து கொள்ளல. நிறைய இடத்துல இந்த காரியங்களை நம்ம என்ன செய்யலன்னா புரிந்து கொள்ளல. நிறைய இடத்துல நம்ம விதண்டாவாதம் பேசி கொண்டிருக்கிறவர்கள் இன்னைக்கு நிறைய ஏன் நம்ம கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், ஏன் நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். ரோமர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் ஒண்ணு சொல்லுது பாருங்க. ரோமர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், அந்த வசனத்தை எடுத்து பாருங்க. எவ்வளவு ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கும் தெரியுமா. நாம் கர்த்தரை என்ன செய்யணும்னா, கர்த்தரை துதிக்கணும், ஸ்தோத்திரிக்கணும். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள், உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. இந்த வசனம் ரொம்ப என்கிட்ட பேசின வசனம். அப்போ அவர்கள் தேவனை அறிந்தும், இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவர்கள் தேவன் தான் உண்மையான தேவன் தெரியும்னு கேட்டா எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் கர்த்தர் அவர் தான் உண்மையான தேவன் அப்படிங்கிறது தெரியும். ஆனா அவரை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகள்னாரே வீணரானார்கள். எப்ப தெரியுமா நமக்கு வீணான சிந்தனை வரும், கர்த்தரை மகிமைப்படுத்த ஸ்தோத்தரிக்க தெரியாம முடியாம அந்த ஒரு தாட்டே இல்லாம இருக்கிறவங்களுக்கு அவங்க சிந்தனையில வீணான சிந்தனை தான் வரும். அந்த இருதயம் எப்படி போகுது, உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்து போனது. கர்த்தர் நன்மையானதை செய்யும் போது இது கர்த்தர் செய்த நன்மை அப்படின்னு கூட தெரியாதபடிக்கு, உணராதபடிக்கு இன்னைக்கு இருக்கிறது யாருன்னா கிறிஸ்தவர்கள். தேவனே தெரியும், தேவன் தான் உண்மையான தேவன் தெரியும், ஆனா அவரை ஸ்தோத்தரிக்க மகிமைப்படுத்த மனது கிடையாது.
அவர்கிட்ட கேட்டு வாங்குறதுக்கு மனசு உண்டு. சில நேரத்துல தேவைகள் வரும்போது ஆபத்து நேரத்துல கூப்பிடுறதுக்கு மனசு உண்டு. ஆனா அவரை மகிமைப்படுத்தணும், ஸ்தோத்தரிக்கணும் அப்படிங்கிற மனது இன்னைக்கு இல்ல கிறிஸ்தவர்கள் கிட்ட. அப்படி இல்லாததுனாலதான் சிந்தனையில வீணான சிந்தனை வருது. கர்த்தர் அடுத்தது அதுல லாஸ்ட்ல சொல்லியிருக்கோம், அப்படியே விட்டுட்டாரு கர்த்தர், அவங்களை அப்படியே விட்டுட்டாருன்னு சொல்லியிருக்கோம். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்து. யோசிச்சு பாருங்க, நம்முடைய குடும்பத்தை நம்ம எடுத்து பாருங்க. நம்முடைய குடும்பத்துல எத்தனை பேரு இன்னைக்கு கர்த்தர் தான் தேவன்னு தெரியும், ஆண்டவர் தான் தேவன்னு தெரியும், ஆனா அவரை ஸ்தோத்தரிக்க மகிமைப்படுத்த முடியாதபடிக்கு, அப்படி ஒரு காரியம் உண்டுன்னே தெரியாதபடிக்கு இருக்கிறவர்கள் எத்தனை பேர் உண்டு தெரியுமா? கர்த்தரை துதிக்கணும் ஸ்தோத்தரிக்கணும்னு தெரியாம இருந்தாலே சிந்தனை வீணான சிந்தனையா தான் இருக்கும். அதுல வேற ஒன்னும் இருக்காது. அதுல உலகம்தான் வரும், வேற எதுவுமே வராது. உலகம்தான் வரும். உணர்வில்லாத இருதயமா இருந்து இருளடைந்து தான் போகும். கண்டிப்பாக கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதும் ஸ்தோத்திரிக்கிறதற்காக தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள், அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நம்ம செய்யாம இருந்துட்டு நான் இன்றைய தேவன் உண்மையான தேவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய தேவைகளை மட்டும் கேட்டுட்டு இருப்போம்னா, அவர் இரக்கமுள்ள தேவன், நமக்கு எல்லாத்தையும் தருகிறாரு. ஆனா நம் மூலமாக அவருடைய நாம மகிமைப்படல, ஸ்தோத்தரிக்க முடியல. இன்னைக்கு அப்படி முடியல. இன்னைக்கு இந்த ஜனங்களுடைய காரியத்தை பார்க்கும்போது கர்த்தருடைய கரம் எவ்வளவு பலமாக அவங்களுக்கு செயல்படுது. எப்படியாவது இந்த பெட்டி அவங்க அனுப்பிடணும்னு நினைக்கிறாங்க. என்னென்ன காரியங்கள் செய்து இது அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க. நம்ம இன்னைக்கு எப்படி நம்ம அந்த மகிமையை உணர்ந்திருக்கிறோமா? நம்ம அந்த மகிமையை உணர்ந்திருக்கிறோம். எப்ப தெரியுமா நம்ம சொல்லுவோம்? எப்பயாவது ஒரு கஷ்டம் வரும்போது கர்த்தர் தான் கஷ்டத்தை கொடுத்தாருன்னு நம்ம ஈஸியா சொல்லிடுறோம். கர்த்தர் தான் இந்த கஷ்டத்தை கொடுத்தாங்கன்னு சொல்லிடுறோம். ஆனா கர்த்தர் ஒரு நாள் நமக்கு தீமை செய்கிற தேவன் அல்ல. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அஞ்சி வேறொன்றுக்கும் வரான். நம்மளை குற்றுயிராக போட்டுட்டு போற நேரத்துல, நம்ம ஆபத்து நேரத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது நமக்கு துணையா இருப்பதுதான் கர்த்தர். ஆனா அதை புரியாதபடிக்கு நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேனே, ஆனா அவர் எனக்கு செய்யலையேன்னு சொல்லிட்டு நாம் என்ன செய்யறோம்னா, நம்ம தவறாக கர்த்தரை நிறைய பேர் நம்ம புரிஞ்சு வச்சிருக்கோம். அப்படித்தான் இன்னைக்கு கிறிஸ்தவம் இருந்து கொண்டிருக்கிறது. கர்த்தரை புரியாத வரைக்கும் நித்திய ஜீவன் நமக்கு இல்ல தெரியுமா? கர்த்தரை புரிந்து கொள்ளணும், கர்த்தரை அறிந்து கொள்ளணும். அவர் நமக்கு தீமை செய்கிற தேவன் அல்ல, தீமையை நன்மையாக மாற்றி தருகிற தேவன் தான் நம்முடைய தேவன். ஆனா அவரை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரிக்காமலும் இருந்தா சிந்தனையில வீணராய் தான் போவோம். அந்த சிந்தனை வீணாதான் இருக்கும். வீணான சிந்தனைகள் எல்லாம் வரும், உலகத்துல எல்லாம் மைண்ட்ல வரும். அந்த மைண்ட் தான் சத்ரு பிடிப்பான். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்து போகும். கர்த்தரை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசம் அடைந்தது இல்லையா? அந்த அகத்துல பிரகாசம் இருந்ததுன்னா அது முகத்துல தெரியும் இல்லையா? ஆனா இங்க இருதயம் இருளடைந்து போகிறது. ஏன் அப்படி போகுதுன்னா, கர்த்தரை ஸ்தோத்தரிக்கும் மகிமைப்படுத்தணும் அப்படிங்கிற அந்த காலமே தெரியாதபடிக்கு இன்னைக்கு எத்தனை பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தெரியுமா? எத்தனை பேர் வாழ்ந்து கொண்டிருக்கோம். இந்த ஜனங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும், இந்த மக்களுக்காக தான் நம்ம ஜெபிக்கணும். அவர் தெரியல, அவங்களுக்கு தெரியல. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள் அப்படின்னு சொல்றது அது சும்மா இல்ல, அறிவில்லாமையினால் தான் இன்னைக்கு இருக்கிறாங்க. எத்தனை ஜனங்களுக்கு இந்த அறிவில்லை தெரியுமா? இந்த அறிவில்லை தெரியுமா? இதை நம்ம சொல்லி கொடுக்கணும். நாம் கர்த்தரை அறிந்துட்டு நம்மவும் கர்த்தரை மகிமைப்படுத்தணும், ஸ்தோத்தரிக்கணும் அப்படின்றத நம்ம சொல்லி கொடுக்கலன்னா அவங்களுக்கு எப்படி தெரியும்? நாம் பெற்றுக்கொண்டதை நாம் பெற்றுக்கொண்டதை கண்டிப்பா என்ன செய்யணும்? அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். சரியா? அதை நம்ம கற்றுக் கொடுக்கணும். இந்த 6வது அதிகாரத்துல அடுத்து சொல்லியிருக்கு பாருங்க. இவங்க அதெல்லாம் சொல்லிட்டு சொல்றாங்க இந்த 5ஆம் வசனத்தை, ஒருவேளை கர்த்தர் என்ன செய்வார், கர்த்தருடைய கை உங்களை விட்டு விலகும் அப்படின்னு சொல்லிட்டு 6வது வசனத்துல சொல்லியிருக்கு பாருங்க. எகிப்தியரும் பார்வோனும் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தினது போல நீங்கள் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்துவானேன். அவர்களை அவர் தீங்காய் வாதித்த பின் ஜனங்களை அவர்கள் அனுப்பிவிட்டதும் அவர்கள் போய்விட்டதும் இல்லையோ? எகிப்து தேசத்திலிருந்து இதெல்லாம் பெலிஸ்தியர்களுக்கு தெரிந்திருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சு, அதான் போன வாரம் நான் சொல்லி கொடுத்தேன். தேவன் உண்டென்று யார் அறிந்திருக்கிறா? மனுஷன் நீ அறிந்திருக்கிற, பிசாசுகளும் அறிந்து நடுங்குகின்றன. அப்ப பிசாசுக்கும் நமக்கும் வித்தியாசம் என்ன? பிசாசு என்ன ஆனாலும் எல்லாவற்றையும் அறிந்திருந்தாலும் கீழ்ப்படியாது, கர்த்தருக்கு கீழ்ப்படியாது, கர்த்தருடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு கீழ்ப்படியாது. ஒருவேளை நம்முடைய நிலைமையும் அப்படித்தான் இருக்குமானால், கர்த்தருடைய வசனம் நமக்கு தெரியும், கர்த்தருடைய காரியங்கள் நமக்கு தெரியும், இதுதான் உண்மையான தேவன் தெரியும், ஆனா நம்மளால கீழ்ப்படிய முடியலன்னா நமக்குள்ளால இருக்கிற சுபாவம் என்ன சுபாவம் தெரியுமா? அந்த சாத்தானுடைய சுபாவம்.
அந்த சாத்தானுடைய சுபாவம் தான் நமக்குள்ளால இருக்கு, பிசாசின் சுபாவம் தான் நமக்குள்ளால இருக்கு. இதேதான் இங்க நடக்கு. பெலிஸ்தியர் தேசத்துல, அந்த எகிப்து தேசத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படியெல்லாம் வழிநடத்தப்பட்டு வந்தாங்க, எப்படியெல்லாம் அங்க எகிப்துல வாதிகள்னால வாதித்தாரு, கஷ்டப்பட்டாங்க. அதுக்கப்புறம் தான் விடுதலை உங்களுக்கு கொடுத்தான் பார்வோன். அதே மாதிரி நீங்க என்ன செய்யாதீங்க, உங்க இருதயத்தை கடினப்படுத்திடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப தெரியாமையா இருக்கு? தெரியுது இல்ல, கர்த்தருடைய காரியங்கள், பராக்கிரமமான காரியங்கள் தெரியுது இல்ல. இன்னைக்கு நமக்கும் தெரியும்ல, கர்த்தரால செய்ய முடியாத காரியம் என்னெல்லாம் உண்டுன்னு நமக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும், தெரியும். ஆனா அதை பத்தி யோசிக்கிறதே கிடையாது, அதை பத்தி நாம் சிந்திக்கிறதே கிடையாது. அப்படி நம்ம இருப்போமானால் நம்முடைய சுபாவமும் எப்படிதான் இருக்கு? பிசாசின் சுபாவமா தான் இருக்கு. கர்த்தருக்கு நம்ம முன்பாக நம்ம பயந்து நடுங்கி என்ன செய்யணும்னா, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, அந்த ரெவரன்ஸை நம்ம கொடுத்துதான் ஆகணும். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன செய்யலன்னா, கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தலன்னு அர்த்தம். நம்ம அதை உணராதபடிக்கு நம்ம இருக்கிறோம்னு அர்த்தம். கர்த்தருடைய எல்லா கட்டளைகளையும் நம்ம ஃபாலோ பண்றோமான்னு கேட்டா நானும் இல்லை, முடியல, சில இடத்துல முடியல. ஆனா கர்த்தர்கிட்ட நம்ம முடியலன்னு சொல்லணும், சொல்லி அதுக்குள்ள கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ளணும். முடியாது அப்படிங்கிறது எதுவுமே கர்த்தர் நமக்கு சொல்ல மாட்டாரு. ஏன்னா செய்ய முடியாத காரியத்தை கர்த்தர் நீ செய்யன்னு சொல்லிட்டு நம்ம மேல அழுத்துகிற தேவன் அல்ல. ஆனா மனுஷீக நமக்குள்ள நிறைய இருக்க நமக்கு சில காரியங்கள் முடியல. அந்த மனுஷீகத்தை நம்ம விடணும்னா கர்த்தருடைய பலனை நம்ம பெற்றுக்கொள்ளணும். முடியாதுன்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. ஆனா முடியாம நிறைய காரியங்கள் இருக்கான்னு கேட்டா இருக்கு. ஏன் இருக்குதுன்னா மனுஷீக நமக்குள்ளால நிறைய இருக்கு. அந்த மனுஷீக நமக்குள்ளால இருக்கிறதுனாலதான் அது முடியல. அப்போ நம்ம என்ன செய்யணும், அதற்குள்ள பலனை கர்த்தரிடத்துல இருந்து பெற்றுக்கொள்ளணும். இதை நம்ம புரியவே இல்லைன்னா நம்ம எதை கேட்போம் கர்த்தர்கிட்ட? இதை நம்ம புரிஞ்சாதானே இதை நம்ம கர்த்தர்கிட்ட கேட்போம். எதை கேட்கணும்னே தெரியல. நம்ம அன்னைக்கு ஏனோக்கை பத்தி படிக்கும்போது சொன்னேன், ஏனோக்கு எதை பேசிட்டு இருந்தாரு கர்த்தர்ட்ட? எதை பேசிட்டு, எந்த காரியங்களை குறித்து கர்த்தர்ட்ட பேசிட்டு இருக்காரு? நம்ம இன்னைக்கு என்ன காரியத்தை குறித்து கர்த்தர்ட்ட பேசி கொண்டு இருக்கிறோம்? நம்ம எந்த காரியத்தை, நாம் கர்த்தரோடு இணைந்திருக்கும் போது கர்த்தரோடு காரியங்களை, அவருக்கு இருதயத்திற்கு ஏற்ற காரியங்களை நம்ம பேசிக்கொண்டிருப்போமானால் சந்தோஷமாக அவரும் பேசிக்கொண்டிருப்பார் இல்லையா? நமக்கு பிடிச்ச காரியங்களை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்காங்க, நமக்கு ரிலேட்டடான, நமக்கு ஒத்து வருகிற காரியங்களை பேசுவாங்கன்னா நம்ம என்ன செய்வோம், அவங்க கிட்ட பேசுவோம். நமக்கு ஒத்து வராத காரியங்களை பேசுவாங்கன்னா நம்ம பேச்சு கொடுக்க மாட்டோம் இல்லையா? அதே மாதிரிதான் கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை நாம் கர்த்தரோடு பேசுவோமானால் கர்த்தர் நம்ம கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாரு. அநேக காரியங்களை நம்ம கற்றுக் கொடுத்து கொண்டே இருப்பாரு. அநேக காரியங்களை நமக்கு உணர்த்தி கொடுத்து கொண்டே இருப்பாரு. அது நிச்சயமான காரியம் தெரியுமா? கண்டிப்பா கர்த்தர் கற்றுக் கொடுப்பாரு. அதான் நம்ம படிச்சோம், எது ரகசியம். ரகசியங்களை யாருக்கு கற்றுக் கொடுப்பாரு? கேட்கிறவங்களுக்கு தான் கற்றுக் கொடுப்பாரு. நம்ம ஒரு காரியத்தை ஒருத்தங்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறோம், கேட்டா சொல்லுவோம், கேட்கலன்னா நம்ம சொல்ல மாட்டோம் இல்லையா? அந்த யார்கிட்ட சொல்லணுமோ நம்ம என்ன செய்வோம், அவங்க கிட்ட தான் சொல்லுவோம், எல்லார்கிட்டையும் போய் சொல்ல மாட்டோம். அதே மாதிரி தான் கர்த்தர் என்ன செய்வாங்கன்னா அந்த ரகசியத்தை நமக்கு கற்று தருவாரு. நம்ம கர்த்தரோடு நெருங்கி இருக்கணும், கர்த்தரோடு உறவுல இருக்கணும். அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், முக்கியத்துவம் கொடுக்கணும். அதை நம்ம கிறிஸ்தவர்கள் புரிந்து கொள்ளணும், அதை புரிந்து கொள்ளணும். அந்த கர்த்தர் எதை எதிர்பார்க்கிறார் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும். இன்னைக்கு உலக அதிகாரிகள் எதை எதிர்பார்க்கிறாங்க, அவங்க எதை எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, இதெல்லாம் பார்த்து பார்த்து செய்ய தெரிந்த மனுஷனுக்கு ராஜாதி ராஜாவாகிய கர்த்தர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாருன்னு தெரியவே இல்லை தெரியுமா? அதை பத்தி யோசிக்கிற மனதே வரல தெரியுமா? எத்தனை காரியங்கள் மனுஷனுக்கு பின்னால போய் மனுஷன் இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவான், இதெல்லாம் செய்வான். ஒரு அதிகாரி கிட்ட நம்ம இதை பெற்றுக்கொள்ளணும்னா இந்தந்த காரியத்தை எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்து செய்து கொடுக்கிற ஒரு இருதயம் இன்னைக்கு மனுஷங்களுக்கு இருக்கு. ஆனா கர்த்தர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாருங்கிறது நமக்கு இல்லை. அதை மல்கியால ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, அதிகாரிகளுக்கு போய் இந்த காரியத்தை செய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரியத்துல சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி காரியங்கள் நம்ம நிறைய நேரத்துல கர்த்தருடைய இருதயத்தை நம்ம என்ன செய்யறோம்னா புரிந்து கொள்ளவே இல்லை. நம்ம பாட்டுக்கு ஆனாலும் கர்த்தர் எவ்வளோ பொறுத்து கர்த்தர் என்ன செய்யறாருன்னா, அவருடைய நம்ம சின்ன பிள்ளைகளை, நம்முடைய பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் அக்கிரமங்கள் செய்தாலும் நம்முடைய பிள்ளைகள் நம்ம வச்சிருக்கோம்ல, அதை விட மேலாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அதனாலதான் நம்ம இன்னைக்கு நிலை நிற்கிறோம். அப்படி இல்லைன்னா நம்முடைய நீதியினால நம்ம நிற்கவே முடியாது. நம்ம நீதினால நிக்கவே முடியாது. எந்த ஒரு காரியமும் நான் இது செஞ்சேன் அதனால எனக்கு கிடைச்சதுன்னு நம்ம சொல்றதுக்கு எந்த ஒரு நமக்கு அருகதையே இல்லை. அந்த அளவுக்கு கர்த்தருடைய காரியங்கள் அந்த ஸ்டாண்டர்ட் அந்த அளவுக்கு இருக்கு தெரியுமா? அந்த அளவுக்கு அந்த ஸ்டாண்டர்ட் இருக்கு. அடுத்தது அவங்க பாருங்க, நீங்க எப்படி ஹார்டன் பண்ணாதீங்க, உங்க ஹார்ட்டை ஹார்டன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எச்சரிக்கை கொடுக்குறாங்க. நீங்க அதை சொல்லிட்டு அவர் சொல்றாங்க,
சரி, நீங்க என்ன செய்யுங்க, இந்த மாதிரி ஹார்டன் பண்ணாதீங்க. நீங்க இப்போது நீங்கள் ஒரு புது வண்டில் செய்து நுகம் பூட்டாதிருக்கிற 2 கறவை பசுக்களை பிடித்து அவைகளை வண்டிலே கட்டி அவைகளின் கன்றுக்குட்டிகளை அவைகளுக்கு பின்னாக போக விடாமல் வீட்டிலே கொண்டு வந்து விட்டு அப்படின்னு சொல்லிட்டு சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொல்லி எப்படியாவது நம்ம என்ன செய்யணும், இந்த பெட்டியை நம்ம கொடுத்துடணும் அங்க அப்படின்னு. அப்ப எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன அழகா செய்யறாங்க பாருங்க. ஒரு புது வண்டில், புதுசா ஒரு வண்டியை செய்யறாங்க. அந்த புதுசான வண்டியில என்ன செய்யறாங்க, நுகம் பூட்டாதிருக்கிற 2 கறவை பசுக்கள். அப்போ அந்த பசு என்ன செய்யுது, பால் கொடுத்து கொண்டிருக்கிற அந்த பசுக்களை பிடிச்சு என்ன செய்யறாங்க, இதுக்காக நியமித்துக் கொள்ளுகிறாங்க. அந்த குட்டி என்ன செய்யறாங்க, அதை தனியா வீட்டுல அடைத்து வைத்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், வசனத்துல இருக்கும், 10வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கும். அப்போ இப்படி அடைச்சு வச்சுட்டு இதை நுகம் பூட்டாதிருக்கிற 2 கறவை பசுக்கள். அப்போ நுகம் பூட்டாதிருக்கிற அப்படின்னா, நுகம் அப்படின்னா ஒன்றோடு ஒன்று 2 பசுக்களும் ஒன்றோடு ஒன்று கட்டப்பட்டு ஒரே இடத்துல அது என்ன செய்யணும், மூவ் ஆகுறதுக்கு ஏற்றாப்புல அது என்ன செய்திருக்கோம்னா கட்டப்பட்டு இருக்கும். ஆனா இது என்ன செய்யலையா, அப்படி கட்டப்படலை அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த கட்டப்படாத அந்த இதுல அந்த அந்த வண்டியை புது வண்டியில செய்து அதுக்கு மேல வச்சு என்ன செய்யறாங்க, இந்த பெட்டியையும் வைத்து அந்த என்னென்ன ஆஃபரிங் அவங்க கொடுக்கணும்னு நினைச்சாங்களோ அது எல்லாத்தையும் தனியா ஒரு சின்ன பெட்டியில வச்சு என்ன செய்யறாங்கன்னா அனுப்பி விடுறாங்க. இப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பெட்டி நேர போய் அந்த இடத்துல போயிடுச்சுன்னா, என்ன வாசிக்கிறேன் பாருங்க, 9வது வசனம். அப்பொழுது பாருங்கள், அது தன் எல்லைக்கு போகிற வழியாய் பெத்சிமேஷுக்கு போனால் இந்த பெரிய தீங்கை நமக்கு செய்தவர் அவர்தாம் என்று அறியலாம். போகாதிருந்தால் அவருடைய கை நம்மை தொடாமல் அது தற்செயலாய் நமக்கு நேரிட்டது என்று அறிந்து கொள்ளலாம். அப்ப இவங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த பெட்டியை நம்ம அனுப்பி விடுவோம், இந்த கறவை மாட்டுக்கு மேல வச்சு நம்ம என்ன செய்வோம், அனுப்பி விடுவோம். இந்த பெட்டி இவங்க நேரம் அங்க போய் இது போச்சுன்னா நம்ம என்ன செய்யலாம், கர்த்தருடைய கைதான் இதை செஞ்சுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இது மாறி போயிடுச்சுன்னா நம்ம என்ன செய்யலாம், இது கர்த்தரால வந்தது இல்ல, தற்செயலா நமக்கு நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யலாம், கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். படாத பாடுபட்டு எப்படியாவது அனுப்பிவிடலாம்னு சொல்லும்போது ஒரு கன்ஃபர்மேஷனை அவங்க என்ன செய்யறாங்க, பெற்றுக்கொள்ளுறாங்க. இந்த கன்ஃபர்மேஷனை பெற்றுக்கொள்ளுட்டு என்ன செய்யறாங்க, இதை அனுப்ப பாக்குறாங்க. இப்ப அனுப்பும்போது இந்த மாடு எப்படி போகுது பாருங்க. அந்த மனுஷர் அப்படி செய்து 2 கறவை பசுக்களை கொண்டு வந்து அவைகளை வண்டிலே கட்டி அவைகளின் கன்றுக்குட்டிகளை வீட்டிலே அடைத்து வைத்து கர்த்தருடைய பெட்டியை பொன்னால் செய்த சுண்டலிகளையும் தங்கள் மூல வியாதியின் சாயலான சுரூபங்களை வைத்திருக்கிற சிறிய பெட்டியையும் அந்த வண்டிலின் மேல் வைத்தார்கள். அப்பொழுது அந்த பசுக்கள் பெத்சிமேசுக்கு போகிற வழியிலே செவ்வையாய் போய் வலது இடது பக்கமாய் விலகாமல் பெரும் பாதையான நேர் வழியாய் கூப்பிட்டு கொண்டே நடந்தது. பெலிஸ்தரின் அதிபதிகள் பெத்சிமேஷின் எல்லை மட்டும் அவைகள் பிறகே போனார்கள். இது அங்க போச்சுது. அங்க போய் என்ன செய்தாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்கிறது என்னது, இந்த பசுக்கள் செய்த காரியங்கள். இதுல இருந்து நம்ம சின்ன ஒரு காரியத்தை நம்ம கற்றுக்கொள்வோம். என்ன அப்படின்னா, நுகம் பூட்டப்படாத ஒரு இதை செய்யறாங்க அப்படின்னா அது படுத்தல் அதுக்காக அந்த வேலையை செய்கிற அந்த பசு அல்ல, ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டு கட்டப்படல. அதுக்கு மேல வண்டுல அதுக்கு மேல வச்சாங்க. ஆனா இது சேர்த்து என்ன செய்யலன்னா நுகம் பூட்டாது இருக்கிற, அப்போ ரெண்டுமே சேர்த்து ஒரே இதுல பாதையில போனோம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டப்பட்ட ஒரு இது பசு அல்ல, ஃப்ரீயாக விடப்பட்ட ஒரு பசு. இந்த பெட்டியை சுமக்கிறதற்கு என்ன செய்தது, இந்த பெட்டியை சுமக்கிற ஒரு பசுக்களாக என்ன செய்து இந்த பசு இங்கே காண்பிக்கப்படுகிறது. கர்த்தருடைய பெட்டியை அப்படின்னா கர்த்தருடைய பிரசன்னத்தை சுமக்கிற ஒரு பெட்டியாக ஒரு பசுக்களாக இந்த பசுக்கள் இங்க என்ன செய்து வருது. குட்டிகள் என்ன செய்து பிரிக்கப்படுது. இதுல என்ன சொல்லுதுன்னா, செவ்வையாய் போகுது, வலது புறம் இடது பக்கமாய் விலகாமல் பெரும் பாதையான நேர் வழியாய் கூப்பிட்டு கொண்டே சொன்னது. கர்த்தருடைய பிரசன்னத்தை சுமக்கிற அந்த பெட்டி என்ன செய்யலன்னா, அந்த பசுக்கள் வழி மாறி போகல, அது எந்த திசையில மாறி போகல, நேர பெத்சிமேசுக்கு நேராக என்ன செய்யுது நடந்து போகுது. நேர பெத்சிமேசுக்கு நேராக போகுது. அங்க போய் இங்க பாருங்க, இந்த இடத்துல அந்த யோசுவாவின் களத்துல போய் நிக்குது. லேவியர்கள் வந்து என்ன செய்யறாங்க, அதை இறக்கி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பசுக்கள் என்ன செய்யுதுன்னா கர்த்தருக்காக பலியிடப்படுகிறது. நம்ம என்னன்னா கர்த்தரை சுமக்கிறவர்களாக நம்ம இருப்போமானால், கர்த்தருடைய சுமக்கிறவர்களா நம்ம இருப்போமானால் நம்ம எப்படி தெரியுமா இருக்கணும், வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடிக்கு கர்த்தர் வழி இதுவே அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு தருவார் இல்லையா, அந்த வழியில நடக்கிறவர்களாக நம்ம இருக்கணும். கர்த்தரை அறிவித்து கொண்டு நடக்கிறவர்களாக நம்ம இருக்கணும். அப்படி போகும்போதுதான் நம்ம என்ன செய்ய முடியும்னா
கர்த்தருக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர்களாக நம்ம என்ன செய்ய முடியும், நம்முடைய வாழ்க்கையை நம்ம கொடுக்க முடியும். இதுல ஒரு வசனம் எனக்கு ஞாபகம், சின்ன வசனம் தெரியுமா? சங்கீதம் 32 அதிகாரம் 8, 9 ஆகிய வசனங்கள். சங்கீதம் 32 8, 9 ஆகிய வசனங்கள். இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கும் பாருங்க. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இது எல்லாருக்கும் தெரிந்த வசனம், அப்படித்தானே? இது எல்லாருக்கும் தெரிந்த வசனம். அடுத்த வசனம் பாருங்க. வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரையை போலவும் கோவேறு கழுதையை போலவும் இருக்க வேண்டாம். கர்த்தர் உன்னை போதித்து நடத்துவாரு, நடக்க வேண்டிய வழியை அவர் காட்டி நடத்துவாரு, உன்மேல் கண்ணை வைத்து அவர் ஆலோசனை செய்வார். அந்த வழியில நட. இது எப்படி நடக்கணும்னா, வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன்கிட்ட என்ன செய்யாது, அந்த குதிரையும் கழுதையும் என்ன செய்யாது, ஒழுங்கா அந்த வேலையை பார்க்காது. அதை கட்டி தான் வச்சிருப்பாங்க, கண்களை மறைத்து தான் வச்சிருப்பாங்க. இப்படி மறைத்து வைத்து இல்ல கட்டாயப்படுத்தி கர்த்தருடைய கட்டளைகளின்படி நீ நடக்கணும்னு இல்ல. நீ என்ன செய்யணும்னா, அந்த இந்த நுகம் பூட்டப்படாதிருக்கிற இந்த பசுக்களை போல நீ கட்டாயப்படுத்தி அல்ல, கட்டாயத்தின் பேர்ல கர்த்தரை நீ பணிந்து கொள்ளணும்னு அல்ல. கர்த்தருடைய வார்த்தைகள் அங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் நம்ம என்ன செய்யணும்னா, உண்மையான இருதயத்தோடு வாஞ்சியோடு கர்த்தரை பின்தொடரணும், வாஞ்சியோடு அவருக்கு பின்னால போகணும். ஒரு கட்டப்பட்ட குதிரையை போல இல்ல கட்டப்பட்ட கழுதையை போல நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா அப்படி பின்பற்றக்கூடாது. உண்மையான இருதயத்தோடு அவரை பின்பற்றணும். இதுதான் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு ஃபர்ஸ்ட் வசனம் நல்லா தெரியும். நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு ஆமா காட்டுவாரு. ஆனா நீ எப்படி இருக்கணும், கட்டப்பட்டு இப்படி இருந்தாதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டாயத்தின் பேர்ல கர்த்தரை நீ பின்பற்ற தேவையே கிடையாது. நீ எப்படி இருக்கணும், எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாட்டாலும் இதுதான் கர்த்தர் எனக்கு நியமித்த வழின்னு சொல்லி ஆசையோடு அன்போடு, அது அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் இருக்கும். அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு நம்ம என்ன செய்யணும், நடக்கணும். ஆசையோடு கர்த்தரை என்ன செய்யணும்னா பணிந்து கொண்டு நடக்கணும். இப்படி இருந்தாதான் இது நடக்கும், இப்படி இருந்தெல்லாம் இல்லைன்னா இது அதான் பயப்படுகிறவர் கர்த்தருடைய ராஜ்யத்துல போக முடியாது, நான் எனக்கு நரகம் கிடைச்சிடும் அதனால நான் இந்த செய்யணும், அப்படியெல்லாம் இல்ல. கர்த்தரோட அன்பு கூர்ந்து காரியங்களை செய்யணும் அப்படிங்கறதான் இதுல சொல்லப்பட்டிருக்கு. எந்த இடத்துலயும் கட்டப்பட்டவர்களாக நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. யோசுவா கிட்ட கர்த்தர் சொல்லுவார் இல்லையா, யோசுவா கிட்ட, மோசேக்கு அப்புறம் யோசுவா கிட்ட, யோசுவா 1:7 சொல்லியிருக்கோம், நீ வலதுபுறமோ இடதுபுறமோ சாயாதபடிக்கு நீ என்ன செய், இப்படியே நடந்து போன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த பசுக்கள் என்ன செய்யுது, நடந்து போகுது. இதே மாதிரி ஒரு வாழ்க்கை நமக்கு வேணும். கர்த்தருடைய பிரசன்னத்தை சுமந்து கொண்டிருக்கிறவர்களாக, கர்த்தருடைய பிரசன்னத்தை சுமந்து கொண்டு இருக்கிறவர்களாக நாம் கர்த்தர் நமக்குள் என்ன காட்டுகிறாரோ அந்த வழிப்படிதான் நம்ம என்ன செய்யணும், நடக்கணும். அந்த வழியில தான் நம்ம நடக்கணுமே தவிர மாறி மாறி நம்ம என்ன செய்யக்கூடாது, போகவே கூடாது. நம்ம மாறி மாறி போகிறதற்கு நம்ம அழைக்கப்பட்டவர்களா இல்ல. நம்ம அப்படி போகக்கூடாது. கர்த்தருடைய காரியத்தை சொல்லிக்கொண்டே, கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே என்ன செய்யணும்னா கர்த்தருடைய பிள்ளைகளாக கர்த்தர் காட்டிய வழியில நம்ம என்ன செய்யணும், நடந்து போகணும் அப்படிங்கறது நம்ம கற்றுக்கொள்ளலாம். அடுத்தது பாருங்க, 12ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கும். அப்பொழுது அந்த பசுக்கள் பச்சிமைசுக்கு போகிற வழியில செவ்வையாய் போய் வலது இடது பக்கமாய் விலகாமல் பெரும் பாதையான நேர் வழியாய் கூப்பிட்டு கொண்டே நடந்தது. பெலிஸ்தீரிய அதிபதிகள் பெத்சிபேசின் எல்லை மட்டும் அவைகளை பிறகே போனார்கள். பெத்சிபேசின் மனுஷர் பள்ளத்தாக்கிலே கோதுமை அறுப்பு, பெத்சிபேசின் மக்கள் அங்க கோதுமை அறுப்பு காலத்துல அவங்க கோதுமை அறுத்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த காலத்துல அவங்க அங்க இருக்கிறாங்க. அங்க போன உடனேயே அவங்க என்ன செய்யறாங்கன்னா, இந்த பெட்டியை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷம், இந்த பெட்டி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. அப்ப சந்தோஷப்பட்டு 14ஆம் வசனத்துல, அந்த வண்டில் பெத்சிமேசின் ஊரானாகிய யோசுவாவின் வயலில் வந்து அங்கே நின்றது. அங்கே ஒரு பெரிய கல் இருந்தது. அப்பொழுது அந்த வண்டில் மரங்களை பிளந்து பசுக்களை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தினார்கள். இந்த பசுக்களை சர்வாங்க தகன பலி, சர்வாங்க தகன பலினா என்ன தெரியுமா, சர்வ அங்க தகன பலி. சர்வ அங்கங்களையும் கர்த்தருக்கு பலியாக நம்ம கொடுப்போமானால், சர்வ அங்கங்களை, நம்முடைய சரீரத்தின் சர்வ அங்கங்களையும் கர்த்தருக்கு நாம் பலியை செலுத்துவோமானால் அதுதான் கர்த்தருக்கு நாம் செலுத்துகிற புத்தி உள்ள ஆராதனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிப்போம் இல்லையா. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல சொல்லியிருக்கோம் இல்லையா. அதேதான் இங்க சொல்லப்பட்டிருக்கோம். சர்வாங்க தகன பலியாக இந்த மாடுகள் என்ன செய்து கர்த்தருக்காக கொடுக்கப்பட்டது. அந்த மாடுகள் கர்த்தருக்கு சர்வ அங்க தகன பலியாக இந்த மாடுகள் கொடுக்கப்பட்டது. இதுக்கு பிறகு பாருங்க, அதுல சொல்லியிருக்கோம், இன்னைக்கும் அதுல ஒரு லேண்ட்மார்க்காக என்ன செய்திருக்கான், அந்த இடத்துல ஒரு கல் வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நீங்க வாசிக்கும் போது பாருங்க,
பெலிஸ்தியரின் இந்த 15ஆம் வசனம் லேவியர் கர்த்தருடைய பெட்டி எடுத்தாங்க. இங்க வந்து யார் எடுக்கிறாங்க? லேவியர்கள் வந்து பெட்டி எடுக்கிறாங்க. பெட்டியை சுமக்க வேண்டியது யாரு அப்படின்னு கேட்டா லேவியர்கள். இங்க கரெக்டா வந்து பெட்டியை லேவியர்கள் தான் எடுக்கிறாங்க. ஆனா நீங்க அடுத்து நீங்க பார்க்கும்போது இந்த பெலிஸ்தியர்கள் எல்லாம் திரும்பி போயிட்டாங்க. இந்த எந்தெந்த ராஜாக்களுக்காக இந்த இது ஆஃபரிங் கொடுக்கப்பட்டது அந்த 5 ராஜாக்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். அடுத்த வசனத்துல பாருங்க, 18th verseல சொல்லியிருக்கோம், அந்த கல் இந்நாள் வரைக்கும் பெத்சிமேஷின் ஊரானாகிய யோசுவாவின் வயலில் இருந்தது. ஆனாலும் பெத்சிமேஷின் மனுஷர் கர்த்தருடைய பெட்டிக்குள் பார்த்தபடியினால் கர்த்தர் ஜனங்களில் 50,070 பேரை அடித்தார். அப்பொழுது கர்த்தர் ஜனங்களை பெரிய சங்காரமாக அடித்தது நிமித்தம் ஜனங்கள் துக்கித்துக் கொண்டிருந்தார்கள். இந்த ஜனங்கள் பாருங்க, தகன பலிகளை, சர்வாங்க தகன பலிகளை அவங்க செலுத்தினாங்கன்னு இருக்கும். சர்வாங்க தகன பலிகள் எல்லாம் செலுத்தினாங்க, எல்லாம் செஞ்சாங்க, ஓகே தான். ஆனா இந்த பெத்சிமேஷன் மக்கள் என்ன செய்தாங்கன்னா, இந்த பெட்டிக்குள்ளால இருந்த காரியத்தை பார்த்தாங்க. காரணம் என்ன அப்படின்னா நிர்விசாரம். இந்த பெட்டி என்ன செஞ்சதுன்னா, இந்த பெட்டி ஆக்சுவலா எங்க இருக்க வேண்டியது? இந்த பெட்டி மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளால பாதுகாக்கப்பட்டிருந்த பெட்டி. மகாபரிசுத்த ஸ்தலத்துல ஏலி காலத்துல இருந்தது. இந்த யுத்தத்துல வெற்றி கிடைக்கல அப்படின்ன உடனேயே ஓப்னி பினாயாசிட்ட சொல்லி இந்த பெட்டியை யார் தூக்கிட்டு வராங்க? லேவியர்கள் தூக்கிட்டு வராங்க. அப்போ ஒரு இந்த பெட்டி அங்கதான் இருக்கும், யாருமே பார்க்க முடியாது. பிரதான ஆசாரியன் வருஷத்திற்கு ஒரு முறைதான், அந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல கூட சகரியா தூபம் காட்டின நேரத்திலையும் அது வரைக்கும் என்னதான், பிரதான ஆசாரியன் மட்டும் வருஷத்துக்கு ஒருக்கா போய் என்ன செய்வாங்க, அந்த இடத்துல போய் பலிகளை செலுத்தி தூபம் காட்டி அந்த தூபம் வெளியே வரும்போது அந்த தூபம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நம்பிக்கொண்டிருந்தாங்க. அப்படித்தான் அங்க நடந்துட்டு இருந்தது. ஆனா இந்த பெட்டியை எவ்வளவு நிர்விசாரமா வெளியே தூக்கிட்டு வந்தாங்க, அதுவே தவறுதான். ஆனா இப்போ பெலிஸ்தியர்ல போய் கர்த்தருடைய பெட்டி அங்க பராக்கிரமமான காரியங்களை செய்து திருப்பி வரும்போது இவங்களுக்கு நிர்விசாரம். என்ன செய்யறாங்க, இந்த பெட்டியை நம்ம பாத்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையும் ஒருவேளை இருந்திருக்கலாம். லேவியர்கள் தான் அந்த பெட்டியை வந்து தூக்குறாங்க. அது 15ஆம் வசனத்துல கரெக்டா சொல்லப்படுது, லேவியர் கர்த்தருடைய பெட்டியை வந்து தூக்குனாங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த கர்த்தருடைய பெட்டியை சுமந்தது யாரெல்லாம்? நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க பாருங்க, நம்ம பார்த்தோம்னா இந்த ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது இந்த பெட்டியை சுமந்து வெளியே எடுத்துட்டு வந்தது யாரு அப்படின்னா இந்த ஏலியின் பிள்ளைகள். அந்த அவங்களோட இந்த இதுல இருக்கிற போது அவங்க கொண்டு வராங்க. இவங்க எப்படி, இவங்களுக்கு எந்த ஒரு காரியமும் நடக்கல. ஏன் நடக்கல? பெட்டி அவங்க தூக்கிட்டு வராங்க. அவங்களுக்குள்ள பாவம் இருக்கு, அவங்களுக்குள்ள மகா பாவம் இருக்கு. ஆனா அந்த மகா பாவம் அவங்களுக்குள்ள இருக்கு. அந்த மகாபரிசுத்த ஸ்தலத்திலிருந்து யுத்த காலத்துக்கு வரைக்கும் கொண்டு வராங்க, பாவத்தோடு தான் சுமந்து கொண்டு வர்றாங்க. ஆனா பெட்டி அவங்களுக்கு எதுவுமே செய்யல. பெட்டியினால அவங்களுக்கு எந்த சேதமும் வரல. காரணம் என்னன்னா, அதை சுமந்தவர்கள் லேவியர்கள். அவங்க என்ன செய்யறாங்க, யார் சுமக்கணுமோ அவங்க தான் என்ன செய்யறாங்க, கொண்டு வராங்க. சரியா? அதனால அவங்களுக்கு தண்டனை கிடைக்கல. அடுத்தது பாருங்க, பெலிஸ்தியர்கள் எடுத்துட்டு போறாங்க இந்த பெட்டியை, தூக்கிட்டானே போயிருப்பாங்க. இவங்க தூக்கிட்டு போறாங்க, இவங்களுக்கும் எதுவுமே நடக்கல. இங்க லேவியர்கள் தூக்கல, ஒரு காரியம் நடக்கல. ஆனா ஏன் அப்படின்னா இவங்களுடைய இந்த ஜனங்களுடைய பாவம், கர்த்தருடைய ஜனங்களுடைய பாவம், இந்த ஜனங்களுடைய பாவத்தினாலதான் அந்த மகிமை எடுபட்டு போயிட்டு. அப்ப அந்த பெட்டி அவங்க அங்க கொண்டு போறாங்க. போகும்போது அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா கர்த்தருடைய கை அங்க பாரமா இருந்து அவங்க காரியத்துல பயங்கரமான காரியங்களை அங்க செய்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கற்றுக்கொண்டோம் இல்லையா? அங்க பயங்கரமான காரியங்களை அங்க செய்தது. அவங்க தூக்கிட்டு போனவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு அங்க கொடுக்கப்படல. பட் அந்த இடத்துல என்ன நடந்தது, பயங்கரமான காரியங்கள். அந்த பெலிஸ்திய முழுவதும் அந்த 7 மாதம் அவங்க கல்லங்கடிக்கப்பட்டு போனாங்க. நிறைய சாவு வந்தது, அங்க நோய்கள் வந்தது. இப்படி கஷ்டத்தோடு தான் அவங்க என்ன செய்தாங்க, இருந்தாங்க. ஆனா இங்க பாருங்க, யோசுவாவின் வயல்ல பெத்சிமேஷ்ல வரும்போது சர்வாங்க தகன பலியெல்லாம் கொடுத்து நேர்த்தியாக அந்த லேவியர் தான் வந்து என்ன செய்யறாங்க, அந்த பெட்டியை சுமந்து கொண்டு வர்றாங்க. ஆனாலும் இந்த இடத்துல நீங்க பாருங்க, அதை போய் எட்டி பார்க்க போகிறாங்க, 50,070 பேர் அடிக்கப்பட்டு போறாங்க. இது காரணம் என்ன தெரியுமா? நிர்விசாரம். நம்ம கர்த்தருடைய காரியத்துல நாம் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையும் கண்டிப்பாக நம்ம கொடுத்துதான் ஆகணும். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய, நான் முதலே சொன்ன மாதிரி, அந்த கனமும் மகிமையும் நாம் கர்த்தருக்கு எங்கெல்லாம் கொடுக்கணுமோ அந்த மகிமையும் கனத்தையும் நம்ம கொடுத்துதான் ஆகணும். நமக்கு இன்னைக்கு சொல்லணும், கர்த்தரை எங்கனாலும் நம்ம தொழுது கொள்ளலாம், எப்படினாலும் தொழுது கொள்ளலாம், எல்லாம் கரெக்ட் தான்.
ஆனா எல்லாம் சரிதான். ஆனா கர்த்தருக்கு நாம் இருதயத்துல நாம் வைத்திருக்கிற அந்த மரியாதை கொஞ்சம் கூட நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா குறைந்து போக பண்ணக்கூடாது. தவறு அப்படின்னு தெரியுது, கர்த்தருக்கு பிடிக்கல அப்படின்னு தெரிஞ்சாலும் எத்தனை காரியத்தை துணிகரமாக நம்ம செய்யறோம், எத்தனை காரியத்தை துணிகரமாக செய்யறோம். பழைய ஏற்பாட்டு காலத்துலன்னா அடி விழுந்திருக்கும். ஆனா இன்னைக்கு கர்த்தர் இயேசு நமக்காக நின்று கொண்டு இருக்கிறாரு, பரிந்து பேசிக்கொண்டு நின்று கொண்டு இருக்கிறார். அதனாலதான் நம்ம இன்னைக்கு என்ன செய்யறோம்னா நாம என்ன செய்யறோம், அடிக்கப்படாதபடிக்கு இன்னொரு வருஷம் இருக்கட்டும், இன்னொரு வருஷம் இருக்கட்டும் சொல்லிட்டு ஆண்டவர் பார்த்து 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 என்ன செய்யறாரு, நம்மளை தப்பிவிக்க பண்ணி கொண்டு இருக்கிறார். இது தவறுன்னு தெரியும், இது தவறுன்னு தெரிந்தும் நம்ம எத்தனை காரியங்களை துணிகரமாக செய்யறோம், இல்ல நிர்விசாரமாக செய்யறோம். பரிசுத்தம் இல்லாம நம்ம எவ்வளவு காரியத்தை செய்யறோம் இல்லையா, பரிசுத்தம் இல்லாம செய்யறோம். இந்த காரியத்துல பாருங்க, இந்த சம்பவம் நடந்த பிறகு அடுத்த வசனம் சொல்லியிருக்கோம் பாருங்க, இந்த பரிசுத்தமான தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கத்தக்கவன் யார் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இங்க பரிசுத்த குறைச்சலான ஒரு காரியம் நடந்தது அப்படிங்கறத அவங்க புரிஞ்சிருக்காங்க இல்லையா. புரிஞ்சதுனால தானே சொன்னேன், இந்த பரிசுத்தமான தேவனுக்கு முன்பாக நிற்கத்தக்கவன் யார் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அப்ப எவ்வளவுக்கு அவங்க புரிஞ்சிருக்காங்க கர்த்தருடைய பரிசுத்தம். அந்த பரிசுத்தம் இல்லாதபடிக்கு நாம் கர்த்தர்கிட்ட போகிறது மிகவும் கடினமான ஒரு காரியமா இருக்கும். அது ஈஸின்னெல்லாம் நினைக்க வேண்டாம். அது கர்த்தருக்கு முன்பாக நம்ம என்ன செய்யணும்னா அவ்வளோ பரிசுத்தத்தோடு நம்மளை காத்துக்கொள்ளணும். இந்த பரிசுத்தத்துக்கு இன்னைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் நம்ம கொடுக்குறோம். இந்த பரிசுத்தம் இல்லாதபடிக்கு நாம் கர்த்தரை தரிசிக்க முடியாதுன்னு தெரிஞ்ச பிறகும், இருதயத்தில் சுத்தம் இல்லாதபடிக்கு நாம் கர்த்தரை தரிசிக்க முடியாதுன்னு தெரிஞ்ச பிறகும் இதற்கு நம்ம எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஆனா நம்ம நினைக்கிறோம் நாம கர்த்தர்கிட்ட போயிடலாம் அப்படின்னா, ஈஸியெல்லாம் போக முடியாது. கர்த்தர்கிட்ட அவ்வளோ நம்ம நெருங்கி வாஞ்சியோடு அவரை அறிந்து கொண்டு அவரை அறியதான் அவருடைய கேரக்டர்ஸ் நம்ம புரிந்து கொள்ளதான். நம்ம ஸ்டார்டிங்ல நம்ம ஒருத்தங்க அறியாம இருக்கும்போது, அவங்கள அறியாம இருக்கும்போது நம்ம ஏதோ ஒரு காரியத்தில் நம்ம வெளிப்படையா சில காரியங்களை பார்த்து கொண்டு நம்ம அவங்க கிட்ட பழகி இருப்போம். ஆனா பேச 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 அவங்களுடைய காரியங்களை அறிந்து கொள்ளதான் அவங்க கிட்ட ஒரு அன்பு, அவங்க கிட்ட ஒரு பாசம் எல்லாமே வரும் இல்லையா. இந்த அன்பும் பாசமும் நம்ம கர்த்தர்கிட்ட காமிக்கணும், அவரை அறிந்து கொள்ளணும். அவர் எது பிடிக்கும், அவருக்கு எது பிடிக்காது, எது செய்யணும், எது செய்யக்கூடாது, இதுதான் என்னது நித்திய ஜீவன். அவரை அறிந்து கொள்வதுதான் நித்திய ஜீவன். அவருடைய அன்பை புரிந்து கொள்ளணும், அதே மாதிரி அவருடைய சிந்தனைகளை புரிந்து கொள்ளணும். இது நாம புரிந்து கொண்டு செயல்பட்டோம் ஆனால் இதுதான் நமக்கு நித்திய ஜீவன், வேற எதுவும் இல்லை. கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை நம்ம வாழுகிறது தான் நம்ம என்ன செய்யறோம், இந்த உலகத்துல நம்ம கர்த்தரை சந்தோஷப்படுத்தி வாழுகிற ஒரு வாழ்க்கை, சமாதானமாக வாழுகிற ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கை நமக்குள்ள இல்லாதபடிக்கு நிர்விசாரமா பரிசுத்த குலைச்சலோடு நம்ம இருப்போமானால் இந்த காரியங்கள் நமக்கும் நடைபெறும். கர்த்தருடைய ரத்தம் மாத்திரமே, கர்த்தருடைய அந்த காரியம் மாத்திரமே நம்மளை என்ன செய்யுதுன்னா இன்னைக்கு பாதுகாத்து கொண்டு வருகிறது. கர்த்தர் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வசனம் சொல்லுது இல்லையா. பிரதான ஆசாரியராக அவர் இருக்கிறார், நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் இல்லையா. அந்த ரத்தம் தான் நமக்காக இன்னைக்கு பேசி கொண்டிருக்கிறது. அதனாலதான் நம்ம நிக்கிறோம். அதான் அவர் சொல்றார், இந்த பரிசுத்தமான தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கத்தக்கவன் யார், பெட்டி நம்மிடத்திலிருந்து யாரிடத்தில் போகும் என்று சொல்லி இவங்களும் என்ன செய்யறாங்க, பெட்டி நமக்கு வேண்டாம், எங்கேயாவது அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அந்த அளவுக்கு கர்த்தருடைய கரம் அந்த இடத்துல பயங்கரமாக விளங்கிச்சு தெரியுமா. அதுக்கப்புறம் பாருங்க, கிரியாத்தாவின் குடிமல் ஆட்களை அனுப்பி பெலிஸ்தீர் கர்த்தருடைய பெட்டியை திரும்ப அனுப்பினார்கள். நீங்கள் வந்து அதை உங்களிடத்திற்கு எடுத்துக்கொண்டு போங்கள் என்று சொன்னார்கள். நீங்க எடுத்துட்டு போயிருங்க இந்த பெட்டியை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த பெட்டியை எடுத்துட்டு போறாங்க. அடுத்து 7ஆம் அதிகாரத்துல வந்துருவோம். அப்ப இவ்வளவு காரியங்கள் காண. இதுல ஒரு எக்ஸாம்பிள் நமக்கு தெரிந்த ஒரு எக்ஸாம்பிளை நான் ஞாபகப்படுத்துறேன். உசியா ராஜா என்ன செய்தார், அவர் ராஜா. ஆனா என்ன செய்யறாரு, ஆலயத்துல போய் நான் தூபம் காட்டுவேன்னு சொல்லிட்டு தூபம் காட்டுறாங்க. ஒரு பிரதான ஆசிரியர் சொல்றாரு, இது பண்ணாத, இது பண்ணக்கூடாது அப்படின்னு எச்சரிப்பை கொடுத்தும் அவர் அதை கன்சிடர் பண்ணாதபடிக்கு அவர் என்ன செய்யறாருன்னா அந்த தூபம் காட்டுற பணியை செய்யறாரு. குஷ்ரோகி ஆகிறாரு. அவர் சாகர வரைக்கும் தனித்திருந்து அவர் என்ன செய்யறாரு, செத்து போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம் இல்லையா. அப்போ அந்த மாதிரி ஒரு நிர்விசாரமான காரியங்கள். ஆண்டவர் எல்லாம் நமக்கு தெரியும், ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும், நம்முடைய நிலைமைகள் எல்லாம் கர்த்தருக்கு தெரியும், இல்லன்னு இல்லை. ஆனா கர்த்தருக்கு நாம் கொடுக்க வேண்டிய மரியாதையை, மதிப்பை நம்ம என்ன செய்யணும், கொடுத்துதான் நம்ம இருக்கணும். கர்த்தருக்கு முன்பாக பயபக்தியோடு நம்ம இருக்கணும். அதுல எந்த ஒரு காரியமும் களங்கம் ஏற்படுத்துகிற ஒரு காரியமும் நம்ம என்ன செய்யக்கூடாது. கர்த்தர்கிட்ட போய் நம்ம என்ன செய்யணும், அதுக்கு நம்ம பரிசுத்தமாக நம்ம என்ன செய்யணும், நின்று ஆகணும். பரிசுத்தத்தை நம்ம என்ன செய்யணும், காத்து கொள்ளுகிறவர்களாக நம்ம இருந்து ஆகணும். அது நிச்சயமாக இருக்கிறது. சரியா. அடுத்தது நம்ம பார்த்தோம்னா, அடுத்தது என்ன சொல்லப்பட்டிருக்கோம் அப்படின்னா 7ஆவது அதிகாரம்.
இந்த 7வது அதிகாரத்துல பெத்சிமே கீரியாத்தியாரிமின் மனுஷர் வந்து கர்த்தருடைய பெட்டியை எடுத்து மேட்டின் மேல் இருக்கிற அபினதாபின் வீட்டில் கொண்டு வந்து வைத்து கர்த்தருடைய பெட்டியை காக்கும்படி அவன் குமாரனாகிய எலியாசாரை பரிசுத்தப்படுத்தினார்கள். இப்ப என்ன செய்யறாங்க? பெட்டியை எடுத்து அபினதாபுக்கு வீட்டுல கொண்டு வைக்கிறாங்க. அந்த அபினதாபு வீட்டுல எலியாசார் அவன் என்ன செய்யறாங்க? பரிசுத்தப்படுத்தி இந்த பெட்டியை நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க? அங்க வச்சுக்கிறாங்க. பெட்டி எவ்வளவு நாள் அங்க இருக்குது? 20 வருஷம் அங்க இந்த பெட்டி அங்க இருக்குது. இப்போ இந்த பெட்டி அங்க இருக்குது. அந்த பெட்டி அங்க இருக்கிறதுனால இவங்க என்ன செய்யறாங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்யறாங்க? கர்த்தரை நினைத்து, குடும்பத்தார் எல்லாரும் கர்த்தரை நினைத்து புலம்பி கொண்டிருக்கிறார்கள். இது இருக்க வேண்டிய இடத்துல இன்னும் போகல. இந்த பெட்டி வந்துடுச்சு உள்ள, பட் அது இருக்க வேண்டிய ஸ்தலத்துக்கு இன்னும் போகல அப்படின்னு சொல்லும் போது அந்த ஜனங்கள் என்ன செய்யறாங்கன்னா அழுறாங்க. இவங்க புலம்புறாங்க, இந்த பெட்டியை குறித்து புலம்புகிறாங்க. அப்பொழுது சாமுவேல் என்ன செய்யறாருன்னா ஒரு காரியத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புகிறவர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார் என்றார். நீங்கள் கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். நீங்க இந்த உங்க பாவத்தை எல்லாம் விட்டுட்டு நீங்க என்ன செய்துருங்க? வெளியே வந்துருங்க. கர்த்தருக்கு மாத்திரமே ஆராதனை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க? இவர் சொல்றாரு, இந்த சாமுவேல் சொல்றாரு. இப்படி சொல்லும் போது அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் பாகால்களையும் அஸ்தரோத்தையும் விலக்கிவிட்டு கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கோம். இப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது கர்த்தர் வந்து ஒரு மனம் திரும்புதலை இங்க எதிர்பார்க்கிறார். அப்படித்தானே? இப்போ பெட்டி என்ன செய்யுதுன்னா, பெட்டி பிடிபட்டு போன பெட்டிய அவங்களே கர்த்தருடைய வல்லமையான கரமே செயல்பட்டு திருப்ப கொண்டு வந்துடுச்சு. கர்த்தருடைய பெட்டி அதேதான் சொல்றேன். கர்த்தருடைய நாமத்தை நம்ம என்ன செய்யணும்னா, கர்த்தருடைய நாமம் நம்ம மூலமாக தூஷிக்கப்படக்கூடாது. நம்ம மூலமாக கர்த்தருடைய நாமம் போன வாரம் சொன்னேன், நம்ம மூலமாக கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடாது. ஆனா கர்த்தருடைய நாமத்தை நம்ம தான் அவருடைய காரியத்தை வெளியே கொண்டு வரணுமான்னு கேட்டா இல்ல. கர்த்தருக்கு ஆட்கள் உண்டு, கர்த்தருக்கு அவருக்குரிய மகிமை உண்டு. அந்த மகிமையை அவர் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டாரு. நம்மளாலதான் ஒரு காரியம் நடக்கும் அப்படின்றதெல்லாம் இல்ல, நம்மளாலதான் இதை செய்ய முடியும் அப்படின்றதெல்லாம். கர்த்தருடைய கை வராக்கிரம் உள்ளது. அது எதை வேணாலும் செய்யும், யாரானாலும் எடுத்து பயன்படுத்த கர்த்தரால முடியும் அப்படிங்கறத நம்ம வந்து அறிந்திருக்க வேண்டிய ஒரு காரியம். அப்ப கர்த்தருடைய கரமே அங்க பயங்கரமாக செயல்பட்டு பெட்டி இப்ப உள்ள வந்துடுச்சு. ஆனா மக்களுடைய பாவம் எப்படி இருக்குது? மக்களுடைய பாவம் எப்படி இருக்கு? அப்படியே இருக்குது அந்த பாவம். அந்த பாவம் அப்படியே இருக்கும்போது கர்த்தர் முழு விடுதலையை கொடுக்கல. இவங்க பெலிஸ்தியரோடு தோத்து போய் தான் இருக்கிறாங்க. இஸ்ரவேலர்கள் தோத்து போயிருக்கிறாங்க. அவங்க அடக்கி வைத்திருக்கிறாங்க. அவங்க பட்டணங்களை எல்லாம் பிடித்து வைத்திருக்கிறாங்க. இவங்க யாருக்கு அடிமையா தான் இருக்கிறாங்க? பெலிஸ்தியருக்கு அடிமையா தான் இருக்கிறாங்க. இன்னும் பெட்டி வந்துருச்சு, கர்த்தருடைய மகிமை இங்க வந்துருச்சு. கர்த்தருடைய மகிமைக்கு யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது. கர்த்தருடைய மகிமை யாரு என்ன சொன்னாலும் கர்த்தர்னா கர்த்தர் தான். அது யாரு என்ன சொன்னாலும் அதுல மாற்றமே இல்லை. ஒருவேளை சொல்லலாம், கர்த்தர் இப்படி செஞ்சாருன்னா நான் கர்த்தருக்காக நிற்பேன். அப்படிப்பட்ட ஆட்களை கர்த்தர் என்ன இருதயத்தோடு அவங்க இருக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி கர்த்தர் பார்த்துப்பாரு. ஒருவேளை வாஞ்சியோடு, இப்ப சாது சுந்தர் சிங் அவர் வாஞ்சியோடு கேட்டாரு, உண்மையான தேவன் என்னை வந்து சந்திக்கணும், நான் அப்ப கர்த்தருக்கு நான் வந்து அதை நம்புவேன் அப்படின்னா அவருடைய இருதயம் எப்படி இருந்ததுன்னா உண்மையான தேவனை தேடி வாஞ்சித்து அவர் கேட்டாரு. கர்த்தர் வந்து நின்னாரு, கர்த்தர் தரிசனம் கொடுத்தாரு. ஆனா சும்மா உட்கார்ந்துட்டு நான் இப்படி ஆண்டவர் செஞ்சாதான் நான் நம்புவேன், இப்படி பண்ணாதான் நம்புவேன்னு சொல்லிட்டு சும்மா ஒரு வாக்குவாதத்துக்காக பேசி கொண்டிருந்தா கர்த்தருடைய மகிமையெல்லாம் பார்க்கவே முடியாது. கர்த்தருடைய மகிமையை பார்க்கவே முடியாது. அப்படியெல்லாம் கர்த்தர் வந்து எல்லாருடைய காரியத்தையும் அறிந்திருக்கிற தேவன். யாருக்கு எப்படி தன்னை வெளிப்படுத்தணும்னு கர்த்தருக்கு தெரியும். உண்மையாக இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துவார். தேவைன்னா கர்த்தர் என்ன செய்வார்? வெளிப்படுத்துவார். ஆனா சும்மா எல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, கர்த்தர் என்ன செய்ய மாட்டாங்க, வெளிப்படுத்த மாட்டாங்க. சரியா? அப்படிப்பட்ட காரியத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது. இந்த மாதிரி காரியங்கள் என்ன நம்ம இருக்கக்கூடாது. இப்போ இவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க கர்த்தர்கிட்ட என்ன செய்யுங்க? வெளியே வாங்க, நீங்க கர்த்தர்கிட்ட திரும்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. உண்மையான விடுதலையை பெற்றுக்கொள்ளணும்னா ஒரு பிசாசின் கையில, நம்ம பெலிஸ்தியர்கள் இப்படின்னு எல்லாம் படிக்கிறோம் இல்லையா, இதெல்லாம் அன்னைக்கு ஜனங்கள். ஆனா இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு இதெல்லாம் வந்து என்னன்னா அந்த பிசாசனுடைய கிரியைகள், ஏதோ ஒரு காரியங்கள் நம்ம பிடித்து அமுக்கி வைத்திருக்குமானால் அதிலிருந்து ஒரு விடுதலையை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அப்படின்னா இந்த விடுதலையை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம என்ன செய்யணும்னா பாவத்தை விட்டு வெளியே வரணும். பாவத்தை விட்டு வெளியே வராம நமக்கு விடுதலை இல்லை.
பாவத்தை விட்டு வராம விடுதலை. அதான் திரும்புங்கள், என்னிடத்தில் திரும்புங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நீங்க திரும்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆனா நம்ம சில நேரத்துல நம்ம என்ன நினைக்கிறோம்னா, பாவத்துல இருந்து திரும்புறதுன்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு கர்த்தர் ஒரு இடத்துல கற்றுத்தராரு, அழகா கற்றுத்தராரு. எபேசியர் 4:28 அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். எபேசியர் 4:28 அழகான ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க பாருங்க. திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சலுள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலைகளை செய்து பிரயாசப்பட கடவன். திருடுகிறவன் என்ன செய்யக்கூடாது? இனி திருடக்கூடாது. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்முடைய மனமாற்றம் எப்படிப்பட்ட மனமாற்றமா இருக்கணும்னு நினைக்கிறோம்னா, திருடுகிறவன் திருடாம இருந்தான்னா அவன் நல்லா ஆயிட்டான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா கர்த்தருடைய ஸ்டாண்டர்ட் என்ன தெரியுமா? திருடுகிறவன் திருடாம இருக்கணும், குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கணும். அவன் கொடுக்கணும்னா தனக்கு கையில உண்டாயிருக்கணும். யார்கிட்டாவது புடுங்கி கொடுக்கறதல்ல, தன் கையில உண்டாயிருக்கணும். தன் கையில உண்டாயிருக்கும்படி அவன் என்ன செய்யணும்? வேலை செய்யணும். என்ன வேலை செய்யணும்? நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். இதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிற மனமாற்றம். கர்த்தர் எதிர்பார்க்கிற மனமாற்றம். இது திருடுகிறவனுக்கு சொல்லப்பட்ட காரியம். நம்ம நினைக்கிறோம் திருடுகிறவன் திருடாம இருந்துட்டானா மனம் மாறிட்டான் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அப்படி அல்ல. கர்த்தருடைய ஸ்டாண்டர்ட் அது கிடையாது. அது கிடையாது. இது நம்ம புரிந்து கொள்ளணும். நாம் எங்க மனம் மாறி இருக்கிறோம்? இன்னைக்கு நம்ம சொல்றோம் சர்ச்சுக்கே வராதவங்க சர்ச்சுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா உடனே நம்ம என்ன சொல்றோம்? அவங்க சர்ச்சுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, வர ஆரம்பிச்சது நல்லதுதான், நல்லதுதான். ஆனா அது தொடர்ந்து எங்க வரைக்கும் வரணும்? அவன் கர்த்தருக்குள்ளால நிலைத்து நின்று கிறிஸ்து அவருக்குள்ளால பிறக்கிற வரைக்கும் என்ன செய்யணும்? அவங்க உள்ள வரணும். அது வரைக்கும் கற்றுக் கொடுக்கணும். அதுதான் அந்த மனமாற்றம். திருடுகிறவன் இனி திருடாமல் இருக்கிறது காரியம் அல்ல. குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கணும். அது தனக்கு இருக்கணும். தன் கையினால வேலை செய்யணும். என்ன வேலை செய்யணும்? நலமான வேலைகளை செய்து பிரயாசப்பட பண்ணணும். கஷ்டப்பட்டு அவன் வேலை செய்து என்ன செய்யணும்? கொடுக்கணும். அடுத்த வசனம் சொல்லி இருக்கு, நம்ம கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். நம்ம சொல்றோம் நம்ம கெட்ட வார்த்தையே பேசல, நம்ம சொல்லலாம் கெட்ட வார்த்தை நான் பேசல அப்படின்னு சொல்லலாம். அடுத்த வசனம் அடுத்தது சொல்லப்பட்டிருக்கு, பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். எனக்கு பேச தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லார்கிட்டையும் போய் பேசிட்டு இருந்து அது பிரயோஜனம் இல்லாம போகக்கூடாது. மற்றவங்களுக்கு பிரயோஜனமா இருக்குமா? கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனமாக வாஞ்சியோடு இருக்கிறவர்களுக்கு நாம் என்ன செய்யணும்? பேசணும். எல்லார்கிட்டையும் பேசி கர்த்தருடைய நாமத்தை நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா, அதை அவங்க அவதூறா பேசுகிற அளவுக்கு கூட நம்ம என்ன செய்யக்கூடாது. சில இடத்துல நம்ம நடந்து கொள்ளக்கூடாது. கர்த்தர் நமக்கு போதிப்பார். எந்த இடத்துல பேசணும், எந்த இடத்துல பேசக்கூடாது அப்படிங்கிறத கர்த்தர் நமக்கு போதிப்பார். எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு பேசிட்டு இருந்தேன்னா எல்லாரும் அக்செப்ட் பண்ணிப்பாங்களான்னு கேட்டா இல்லை. அதை கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகுமானால் நம்ம என்ன செய்யணும்னா பேசணும். அப்படி இல்லாததை நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா பேசக்கூடாது. அந்த இடத்துல பேசக்கூடாது. ஒரு வசனம் சொல்லியிருக்கோம் தெரியுமா? மத்தேயு 7 ஒரு வசனம் இருக்கும். 7:6 பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேயுங்கள், உங்கள் முத்துக்களை பஞ்சிகள் முன் போடாதேயுங்கள். பரிசுத்தமானதை நாய்களுக்கு என்ன செய்யுங்க? கொடாதேயுங்கள். உங்கள் முத்துக்களை பஞ்சிகள் முன் போடாதேயுங்கள். போட்டால் தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து திரும்பிக் கொண்டு உங்களை பீறி போடும். என்ன செய்யும் தெரியுமா? அது நம்ம நல்ல காரியங்களை தான் சொல்லிக் கொடுப்போம். நம்ம சொல்லிக் ஒரு மூடன்ட்ட போய் எந்த காரியத்தை சொன்னாலும் அவங்க ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. கர்த்தரை ஏற்றுக்கொள்ள கூடாதுன்னு உள்ள மனப்பக்குவத்தோட இருக்கிறவங்க எதை கேட்டாலும் நான் மாறிதான் கேட்பாங்க அப்படின்றவங்கள்ட்ட திருப்பி 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 நம்ம போய் அவங்கள்ட்ட பரிசுத்தமான காரியங்களை சொல்லி 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 என்ன செய்யக்கூடாதுன்னா கர்த்தருடைய நாமத்தை வீணில வணங்குற மாதிரி நம்ம ஆக்கிடக்கூடாது. அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணணும். ஆனா ப்ரேயர் இல்லாதபடிக்கு எனக்கு தான் பேச தெரியும்னு சொல்லி செஞ்சு நம்ம அதனால அது என்ன செய்யும்னா தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து திருப்பி கொண்டு நம்மளே என்ன செய்யும்? பீறி போடும். அதனால அவங்களுக்கு ப்ரேயர் பண்ணணும். கண்டிப்பா அந்த ஜனங்களுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணணும். ஆனா பேச தெரியும்னு சொல்லிட்டு நம்ம மாம்சத்துல பேசி என்ன செய்ய முடியாதுன்னா சாதிச்சு விடவே முடியாது. சரியா? இப்படிப்பட்ட ஒரு மனம் திரும்புதல தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த ஸ்டாண்டர்டை நம்ம சொல்லி கொடுக்கணும். எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணும். இந்த ஸ்டாண்டர்டை சொல்லிக் கொடுக்கணும். நம்ம கொஞ்சம் மனமாற்றம் ஐயோ வந்துருச்சுன்னா வெல் அண்ட் குட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருந்துடும், நல்லதுதான். ஆனா அது எங்க வரைக்கும் போகணும் அப்படின்னா அந்த கர்த்தர் நினைக்கிற அளவுக்கு ஒரு மனமாற்றம் வரணும். கர்த்தர் நினைக்கிற கிறிஸ்து அவர்களுக்குள்ளால, அதான் அவர் பவுல் சொல்லுவாரு, கிறிஸ்து உங்களுக்குள்ளால இருக்கிறாரா, பிறந்திருக்கிறாரா என்பதை நான் அறிய வரைக்கும் நான் பிரசவ வேதனைப்படுகிறேன் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா? அந்த பிரசவ வேதனை வரணும்.
அந்த பிரசவ வேதனை வரணும். அது என்னன்னா பரிசுத்தம் தன்னை காத்து கொள்ளுகிறவர். நம்ம சூழ்நிலைகள், இந்த உலகத்துல வாழுகிற சூழ்நிலைகள், அநேக காரியங்கள் நம்மளை என்ன செய்யுதுன்னா இதுதான் கரெக்ட், இது ஓகே, இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாட்டிஸ்பாக்சனான ஒரு நிலையில நம்மளை கொண்டு விட்டுருது. அப்படி அல்ல, கர்த்தருடைய காரியம் அப்படி அல்ல, ஒரு சாட்டிஸ்பாக்சன்ல உள்ள காரியம் அல்ல. இன்னும் 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 இன்னும்னு சொல்லிட்டு கர்த்தரோட நம்ம இணைகிறதற்கு நம்முடைய இருதயத்தை நம்ம கொடுப்போமானால் அதுதான் என்னது கர்த்தர் விரும்புகிற ஒரு காரியம் அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்ள நம்ம அழைக்கப்படுகிறோம். சரியா? இப்ப இந்த இடத்துல கர்த்தரிடத்துல திரும்பி வாருங்க அப்படின்னு சொல்றானா, கர்த்தர்கிட்ட நீங்க திரும்பி வாருங்க, திரும்பி வரும்போது கர்த்தர் செய்வாரு அப்படின்னு சொல்றாரு. அப்போ 5வது வசனத்துல 4வது வசனத்துல பாருங்க, அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் பாகால்களையும் அஸ்தரோத்தையும் விட்டு விலகி கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார்கள். பின்பு சாமுவேல், நான் உங்களுக்காக கர்த்தரை மஞ்சாடும்படிக்கு இஸ்ரவேலர் எல்லாரையும் மிஸ்பாவிலே கூட்டுங்கள் என்றார். இப்போ நீங்க திரும்பி வந்துட்டீங்க இல்லையா, எல்லாத்தையும் விட்டு திரும்பி வந்துட்டீங்களா, இப்போ வாங்க நான் உனக்காக ஜெபிக்கிறேன், இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இதுதான் புதிய ஏற்பாட்டு காலத்திலையும் பகுதியிலையும் கர்த்தர் சொல்லி இருக்கிற காரியம். ஒரு ஒரு கர்த்தர் சொல்லுவாரு, நீங்க வந்து சீஷர்கள்ட்ட சொல்லுவாரு, நீங்க ஒரு வீட்டுக்கு போங்க, வீட்டுக்கு போகும்போது அந்த வீடை என்ன செய்யுங்க, ஆசீர்வதிங்க. அந்த வீடு பாத்திரமா இருந்தால் அந்த ஆசீர்வாதம் அவங்களுக்கு போய் தங்கும். ஒருவேளை அந்த வீடு பாத்திரமா இல்லைன்னா அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கே திரும்பி வரும். அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம நினைக்கலாம், உள்ள பாவத்தை வைத்து கொண்டு எனக்காக இவங்க ஜெபிச்சா விடுதலை கிடைச்சிரும் அப்படின்னு நினைச்சா விடுதலை கிடைக்காது, விடுதலை கிடைக்காது. நமக்கு இயலாமைகள் நிறைய இருக்கு. நாம் அந்த வாஞ்சியோடு நமக்கு எப்படியாவது விடுதலை வேணும், நான் ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவர்கிட்ட அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பு கொடுத்தலோடு நம்ம இருக்கும்போது நமக்காக ஒருத்தங்க பிரேயர் பண்ணுவாங்களானால் கண்டிப்பாக அது விடுதலை உண்டு, அது ஆசீர்வாதமாக இருக்கும், அது ஜெபங்கள் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆனா நமக்கிட்டே ஒரு மாற்றம் இல்லாதபடிக்கு, அந்த பாவத்திலிருந்து நம்ம வெளியே வரணும்னு மாற்றமே இல்லாதபடிக்கு, அந்த ஒரு வாஞ்சையே இல்லாதபடிக்கு மற்றவங்க நமக்கு ஜெபிச்சு விடுதலை தருவாங்களான்னா கண்டிப்பா கிடையாது. அதான் இவர் சொல்றாரு, நீங்க திரும்பிட்டு வாங்க, உங்களுடைய தெய்வங்கள் பாகால்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வாங்க, விட்டுட்டு வந்த பிறகு நான் என்ன செய்யறேன், உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதுங்க பாருங்க, பின்பு சாமுவேல், நான் உங்களுக்காக கர்த்தரை மஞ்சாடும்படி இஸ்ரவேல் எல்லாரையும் மிஸ்பாவிலே கூட்டுங்கள் என்றார். அவர்கள் அப்படியே மிஸ்பாவிலே கூடி வந்து தண்ணீர் மொண்டு கர்த்தருடைய சன்னதியில் ஊற்றி அன்றைய தினம் உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அங்கே சொன்னார்கள். மிஸ்பாவிலே சாமுவேல் இஸ்ரவேல் புத்திரை நியாயம் விசாரித்து கொண்டிருந்தாங்க. அங்க சொல்றாங்க, நாங்க பாவம் செய்தோம், நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, நம்ம பாவம் செய்தோம். இதான் சொல்லியிருக்கோம் இல்லையா? நமக்கும் நம்ம என்னைக்கு நம்ம பார்க்குறோம், தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கோம் இல்லையா? இதே மாதிரி தான் நம்முடைய பாவத்தை நம்ம என்ன செய்யணும்னா அறிக்கை பண்ணணும், அறிக்கை பண்ண அக்செப்ட் பண்ணணும், அக்செப்ட் பண்ணி அதை விட்டு விடணும். நான் இன்னொரு காரியம் இந்த இடத்துல திருப்பி ஞாபகப்படுத்துறேன். இந்த பெலிஸ்திய பூஜாசாரிகள் இவங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும், எகிப்துல இஸ்ரவேலின் தேவன் பயங்கரமா செயல்பட்டாருங்கிறது அவங்களுக்கு தெரியும். சோ அதே மாதிரி நீங்கள் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீங்கன்னு அவங்க சொல்றாங்க, அவங்களுக்கு தெரியுது. ஆனா கர்த்தருக்கு முன்னால பணிந்து கொள்றதுக்கு அவங்களுக்கு என்ன இல்ல, மனசு இல்ல. அதே மாதிரி நிறைய நேரத்துல நம்மளும் அக்செப்ட் பண்றோம் இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா திருப்பி அந்த பாவத்தை செய்யறோமா? நம்ம கர்த்தருடைய இயேசுவை வந்து காட்டி கொடுத்த யூதாசை பத்தி சொல்லுவோம், இயேசுவை மறுதலித்த பேதுருவை பத்தி சொல்லுவோம். பேதுரு என்ன செய்தாரு, கர்த்தர்கிட்ட திருப்பி ஓடி வந்தாரு. ஆனா யூதாஸ் என்ன செய்தார், அக்செப்ட் பண்ணார், நான் செய்தது தப்பு தான் அக்செப்ட் பண்ணாரு. ஆனா கர்த்தர்கிட்ட வரல. ஆனா இவங்க கர்த்தர்கிட்ட வந்து சொல்றாங்க, நாங்க பாவம் செய்தோம், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இப்படி ஒரு ரிப்பெண்டன்ஸ் நமக்குள்ளால வரணும். நமக்கு ஒரு துக்கம் வருதுன்னா, ஒரு துக்கம் நம்ம தப்பு செஞ்சோம் அப்படிங்கிற ஒரு காரியம் இருந்துன்னா நம்ம கர்த்தர்கிட்ட என்ன செய்யணும்னா அறிக்கை செய்யணும், வாயினால அறிக்கை செய்யணும், வாயினால சொல்லணும், இந்த தப்பை நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், சொல்லணும். ஏதோ நம்ம வெளிப்படைய ஒரு வெளியரங்கமாக ஆண்டவரை தெரிந்து செய்த பாவங்கள், தெரியாத செய்த பாவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வெளியே சொல்லிட்டு போற காரியங்கள் அல்ல. இந்த காரியம் ஒரு கில்ட்டி ஃபீலிங் நமக்கு கொடுக்குதுன்னா அந்த காரியம் எனக்கு கில்ட்டியா இருக்கு ஆண்டவரே, இது எது சரி எது தவறு, நீங்க உங்க பாதையில நடத்துங்கன்னு சொல்லிட்டு பிராங்கா போய் ஓப்பன் ஹார்ட்டடா கர்த்தருக்கு முன்னால போய் நிப்போமானால் ஒரு 2 நாள் நமக்கு உறுத்திட்டு இருக்கிற காரியங்களை கூட கர்த்தர் சரி பண்ணி தருவார். தெரியுமா? அது சரியா இருந்தா சரின்னு சொல்லுவாரு, சரி இல்லைன்னா அதை தடை பண்ணுவாரு கர்த்தர், அப்படி செய்வார். அப்படி நம்ம என்ன செய்யணும்னா கண்டிப்பா நம்ம என்ன செய்யணும், அப்படி நம்மளே ஒப்பு கொடுக்கணும். இப்படி இருக்கிற நேரத்துல பாருங்க, எகெயின் பெலிஸ்தியர்கள் வர்றாங்க. 7ஆம் வசனத்துல, இஸ்ரவேல் புத்திரர் மிஸ்பாவிலே கூடி வந்ததை பெலிஸ்தியர் கேள்விப்பட்ட போது பெலிஸ்தியரின் அதிபதிகள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எதிர்த்து வந்தார்கள். அதை இஸ்ரவேல் புத்திரர் கேட்டு பெலிஸ்தியர் நிமித்தம் பயப்பட்டு, இப்ப திருப்பியும் வர்றாங்க. நமக்கு எதிரான பிசாசின் கிரியைகள் இப்படித்தான் திருப்பி வரும். ஈஸியா எல்லாம் பிசாசின் கட்டிலிருந்து நம்ம ஈஸியா விடுதலை பெற்றுட்டு வந்துடலாம்னா அவன் சும்மா எல்லாம் ஃப்ரீயா விடலாம் மாட்டான்.
அந்த பிசாசின் கட்டுக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம், பிசாசின் அடிமைத்தனத்துக்குள்ளால இருக்கிறோம். நம்ம கர்த்தருக்குள்ளால வரும்போது ஈஸியாலாம் அவன் விட மாட்டான். அவன் திருப்பி 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 வருவான். செங்கடலை அவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்யறாங்க, எகிப்துல இருந்து விடுதலை பெற்று வெளியே வர்றாங்க. வெளியே வந்த பிறகு விடுதலை பெற்றாச்சுன்னு சொல்லும் போது செங்கடல் நிக்குது. இப்படித்தான் பிசாசு பின்னாலே பார்வன் தொடர்ந்து வர்றான். இப்படித்தான் பிசாசு பின்தொடர்ந்து வருவான். அதையும் ஜெயித்து நம்ம என்ன செய்யணும்னா வெளியே வரணும். பெலிஸ்தீரின் அதிபதிகள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எதிர்த்து வந்தோடனே திருப்பி பயப்படுறாங்க. இப்போ சாமுவேல் நிற்கிறாரு. சாமுவேல் நோக்கி சொல்றாங்க, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தீரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்றார். அப்பொழுது சாமுவேல் இப்ப என்ன செய்யறாருன்னா அவங்களுக்காக சாமுவேல் எழுப்பி நிற்கிறாரு. அப்ப கேட்டாங்க, எனக்கு ஜோம் பண்ணுங்க. அப்ப சொல்றாரு, நீங்க என்ன செய்யுங்க, பாவத்தை எல்லாம் விட்டுட்டு வாங்க. இப்ப விட்டுட்டு வந்தாங்க பாவத்தை. உடனே அவர் எழுப்பி நிற்கிறாரு. என்ன சொல்றாரு, பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருளினார். சாமுவேல் சர்வாங்க தகன பலியை செலுத்துகையில் பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். இவர் பலி செலுத்தி கொண்டிருக்கிறாரு. இஸ்ரவேலர்கள் யுத்தம் பண்ண போகிறாங்க. அங்க என்ன நடக்குது பாருங்க, கர்த்தர் யுத்தம் பண்ணினார். அவங்க யுத்தம் பண்ண போனாங்க. அங்க யுத்தம் பண்ணது கர்த்தர் என்ன கர்த்தர் மகாபெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். இவங்க எல்லாரும் என்ன செய்யறாங்க, அங்க இருந்து அவங்க விழுந்தாங்க. இவங்க எல்லாம் முறியடித்து போட்டாங்க. எல்லாமே முறியடிக்கப்பட்டது. இதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவில் வைத்து அவர் இந்த இடத்துல ஒரு கல்லை நாட்டிட்டு சொல்றாரு, இதற்கு எபனேசர் என்று பெயரிட்டார். அப்போ இவ்வளவு மட்டும் நமக்கு கர்த்தர் உதவி செய்தார் அப்படின்னு சொல்லி, எங்களுக்கு உதவி செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்யறாரு, எபனேசர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு பெயர் போடுகிறார் பாருங்க. இந்த பிரகாரம் பெலிஸ்தீர் அப்புறம் இஸ்ரவேல் எல்லையிலே வராதபடிக்கு தாழ்த்தப்பட்டார்கள். இப்பதான் பாருங்க, அந்த பெலிஸ்தியர்கள், அந்த பிசாசின் கிரியைகள் நம்மளை விட்டு அழிந்து போகிறதற்கு அது காரணமா இருந்தது என்ன தெரியுமா, பாவத்தை அறிக்கையிட்டு ஜபிக்கும் போது, அந்த பாவத்தை அறிக்கையிட்டு ஜெபிக்கும் போது அந்த ஜனங்கள் விடுதலையை பெற்றுக் கொடுக்குறாங்க. அப்போ அந்த சாமுவேலுடைய அந்த காரியங்கள் ஜெபம் அவங்களுக்கு தேவைப்பட்டது. அது ஒர்க் பண்ணிச்சு. கர்த்தரே நின்று என்ன செய்தாருன்னா அந்த யுத்தத்தை செய்தாரு. தாழ்த்தப்பட்டார்கள். சாமுவேலின் ஆளெல்லாம் கர்த்தருடைய கை பெலிஸ்தியருக்கு விரோதமாய் இருந்தது. சாமுவேல் இருக்கிற வரைக்கும் கர்த்தருடைய கை பெலிஸ்தியருக்கு எதிராக, பிசாசுக்கு எதிராக தான் நின்னது. கர்த்தருடைய கை அப்படி இருக்கும். ஏன் அவங்க சொன்னதை கேட்டு கர்த்தரை, அந்த பாகால்களை எல்லாத்தையும் விட்டுட்டு கர்த்தரை மாத்திரம் அணிந்து கொண்டான்னு சொல்லிட்டு தங்களை ஒப்பு கொடுத்து வந்தாங்க தெரியுமா. அதனால அந்த சாமுவேலுடைய சப்போர்ட் அவங்களுக்கு இருக்கு. சாமுவேல் இருக்கிற வரைக்கும் அவங்களால மேற்கொள்ளவே முடியல. அடுத்த வசனத்தை பாருங்க, இப்பதான் ஜனங்கள் முழுமையான விடுதலையை பெற்றுக் கொள்கிறாங்க. கர்த்தருடைய மகிமை இங்க வந்துருச்சு, பெட்டி வந்துருச்சு. ஆனா இவங்க விடுதலை பெற்றுக்கொள்ளல. பாருங்க 14th verseல பாருங்க, பெலிஸ்தியர் இஸ்ரவேல் கையில் இருந்து பிடித்திருந்த எக்ரோன் துவக்கி காத்து மட்டுமுள்ள பட்டணங்களும் இஸ்ரவேலுக்கு திரும்ப கிடைத்தது. சத்ரு பிடித்து வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு திரும்ப பெற்றுக்கொள்ளணும். அப்படி பெற்றுக்கொள்ளுகிறதற்கு நம்ம செய்ய வேண்டிய காரியம், நம்முடைய பாவத்தை அறிக்கையிட்டு கர்த்தரை மாத்திரம் நம்பி கர்த்தரை மாத்திரம் சார்ந்திருப்போமானால் கர்த்தர் என்ன செய்வாங்கன்னா நமக்காக யுத்தம் பண்ணுவார். நமக்காக யுத்தம் பண்ணி நமக்கான காரியங்களை கர்த்தர் என்ன செய்வாங்கன்னா அழகாக செய்வார். இதுல எந்த ஒரு காரியத்தை நீங்க எடுத்து பாருங்க, இதேதான் சொல்லப்படுறது. பாவத்தை விட்டுட்டு திரும்பி வாங்கன்னா அந்த எபேசியர் 4:28 சொன்னப்பட்ட காரியத்தின்படி திரும்பி வரணும். நம்ம கர்த்தரை மாத்திரம் நம்பி வரணும். அப்படியே அந்த தோசையை எடுத்து மறைச்சு போடுற மாதிரி ஒரு மனம் திரும்புதல் இன்னைக்கு வேணும் தெரியுமா. ஒரு பெரிய மனமாற்றம் வேணும். இன்னைக்கு உலகத்தையே சார்ந்து இன்னைக்கு நிறைய நம்ம ஜெனரேஷன் ஃபுல்லுத்துக்கும் நிறைய தெரியவே இல்லை. எப்படி பிள்ளைகள் எப்படி வளர்க்கப்படுறாங்க, பிள்ளைகள்கிட்ட நம்ம என்ன சொல்லி கொடுத்து வளர்க்குறோம் அப்படின்னா இந்த உலக காரியத்தையே சொல்லி கொடுத்து தான் இன்னைக்கு வளர்க்குறோம். நிறைய பெற்றோர் நீங்க யோசிச்சு பாருங்க, கிறிஸ்தவர்கள் எல்லாரும் இப்படி இருக்கிறாங்கன்னா அதான் ஆண்டவர் சொல்ல, நான் யோசிப்பேன், இடுக்கமான வாசலை கண்டுபிடிப்பவர்களே சிலர்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரே, கண்டுபிடிக்கிறதே சிலர் அப்படின்னா அதுக்குள்ளால பிரவேசிக்கிறவர்கள் எத்தனை பேர் இல்லையா. அப்போ எவ்வளவு பேர் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, ஆழமா சிந்தித்து பார்த்தோம்னா நம்ம குடும்பத்துல எத்தனை பேர் கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லையா. அந்த சொன்னா புரியாது. ஆனா அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். நம்முடைய கண்களை திறந்த தேவன் அவருடைய கண்களையும் திறக்கணும். அவங்களுடைய இருதயம் கடினப்பட்டு விடக்கூடாது. இவங்க சொல்றாங்க இல்லையா, இந்த பெலிஸ்தியர்கள் சொல்றாங்கல்ல, உங்க இருதயத்தை கடினப்படுத்தாதீங்கன்னு. ஆனா கர்த்தருக்கு முன்பாக எதிர்த்து நிற்கும் போது அவங்களுடைய கர்த்தருடைய கை அவங்களுக்கு பாரமா இல்லாதபடிக்கு எதிர்த்து நிற்கும் போது சொன்னாங்க, பெலிஸ்தியர்களே புருஷரை போல இருந்து திடன் கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. போன வாரம் நம்ம பார்த்தோம், புருஷரை போல நீங்க திடன் கொள்ளுங்கள், திடன் கொண்டு என்ன செய்யுங்க, எதிர்த்து போராடுங்க. பயம் வந்துச்சு ஆனா எதிர்த்து போராடுங்கன்னு சொல்லிட்டு பிசாசு அப்படிதான் போராடுவான்.
ஆனா கர்த்தருடைய மகிமை விளங்கும் போது அவன் ஆட்டம் காணும். அந்த ஆட்டம் காணும் போது அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? நீங்க இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. அதே மாதிரி நம்ம இருதயம் கடினப்படக்கூடாது. கர்த்தர்ட்ட நம்ம திரும்பி வருகிறதற்கு நம்ம என்ன செய்யணும்? நம்மளை முழுமையாக ஒப்பு கொடுக்கணும். அப்படி ஒப்பு கொடுக்கும் போது நம்ம என்ன செய்ய முடியும்னா, கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம இழந்து போன ஆசீர்வாதங்களை நம்ம திரும்ப என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம யோசிச்சு பார்ப்போம், எவ்வளோ காரியங்கள் நமக்கு இன்னும் இழந்து போன காரியங்கள் நாம் பெற்றுக்கொள்ளாதபடிக்கு இருக்கிறோம் இல்லையா? எல்லாரும் சிறைப்பட்டு இருக்கிறோம். ஏதோ ஒரு இடத்துல நம்ம சிறைப்பட்டு இருக்கிறோம். ஏதோ ஒரு காரியம் நம்மளை அழித்து கொண்டு இருக்கிறது உண்டு. எல்லாருக்குள்ளாலையும் ஏதோ ஒரு காரியம் நம்மளை அழித்து கொண்டு இருக்கிறது. அந்த இடத்துல விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நம்ம கர்த்தர்கிட்ட முழுமையா நம்ம அர்ப்பணிக்கணும். அந்த இடத்துல நம்ம எந்த இடத்துல எல்லா இடத்தையும் நம்ம திறந்து கர்த்தர்கிட்ட அர்ப்பணிக்கும் போதுதான் நம்ம விடுதலைகளை பெற்றுக்கொள்ள முடியும். பாருங்க, இஸ்ரவேல் திரும்ப கிடைத்தது. அவைகளையும் அவைகளின் எல்லைகளையும் இஸ்ரவேலர் பெலிஸ்தியர் கையிலே இராதபடிக்கு விடுவித்துக் கொண்டார்கள். இஸ்ரவேலுக்கும் எமோரியருக்கும் சமாதானம் உண்டாயிற்று. இப்ப அவங்களுக்கு என்ன? இது சமாதானம் உண்டாயிற்று. சாமுவேல் உயிரோடு இருந்த நாளெல்லாம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். அவன் வருஷம் புறப்பட்டு பெத்தேலையும் கில்காலையும் மிஸ்பாவையும் சுற்றி போய விடங்களுக்கு எல்லாம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்து வந்தான். இப்படி ஒரு காரியம் என்ன செய்யணும்னா நமக்குள்ளால இருக்கணும். இதுதான் நான் சொன்னேன், பெட்டியின் கர்த்தருடைய வல்லமை. கர்த்தருடைய வல்லமை அது மகா பெரிதான ஒரு வல்லமை. அந்த மகா பெரிதான வல்லமை கர்த்தருடைய காரியத்தை கர்த்தரை நம்ம என்ன செய்ய வேண்டாம்னா, கர்த்தருக்காக நம்ம போய் வக்காலத்து வாங்குறதுக்கு அந்த இதெல்லாம் நமக்கு இல்லை. அந்த ஒரு காரியங்கள் எல்லாம் இல்லை. ஆனால் கர்த்தருடைய நாமம் நம்ம மூலமாக தூஷிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கிறது. அதே மாதிரி ஜனங்கள் விடுதலையை பெற்றுக்கொள்ளணும்னா அந்த பாவத்திலிருந்து திரும்பினால் மாத்திரம்தான் விடுதலை. அந்த பாவத்திலிருந்து திரும்பினால் மாத்திரம்தான் அந்த முழுமையான விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ ஏறெடுக்கிற ஜெபங்கள், அது தேவையான ஜெபங்கள். அந்த கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ஜெபங்கள் தேவை. அந்த ஜெபங்கள் அப்பதான் விடுதலையை கொடுக்கும். எப்ப கொடுக்கும் அப்படின்னா, நாம் பாவத்தை விட்டு விலகி அதுக்கு பாத்திரமாக நாம் இருக்கும்போது. அழகா அந்த புதிய ஏற்பாட்டுல சொல்லியிருக்கோம், அந்த வீடு பாத்திரமா இருந்தால் அந்த ஆசீர்வாதம் அந்த வீட்டுல தங்கும். அப்படி இல்லைன்னா அந்த ஆசீர்வாதம் திரும்பி வரும். அதனால நம்ம யாரை கூட்டு ஜெபிச்சாலும், யாரை வச்சு ஜெபிச்சாலும் அந்த ஜெபம் வேணுமான்னு கேட்டா வேணும். ஜெபம் வேணும், நமக்கு ஜெப உதவிகள் வேணும். ஆனா எப்ப வேணும் தெரியுமா? நம்முடைய இருதயம் கர்த்தரோடு இணைந்து இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சை இருக்கணும். அந்த வாஞ்சை இருக்கும்போது ஒவ்வொரு ஜெபங்களும் அது ஆசீர்வாதமாக நம்முடைய வாழ்க்கையில மாறும். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நம்ம பற்றிக் கொள்வோம், பிடித்து கொள்வோம். கர்த்தர் நம்ம என்ன செய்வாங்கன்னா, எல்லா தீமையிலிருந்து காத்து எல்லா விடுதலைகளையும் நமக்கு என்ன செய்வாங்க? கர்த்தர் கண்டிப்பாக தருவார். நம்ம ஜெபிக்கலாமா? ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ராஜாவே, ஸ்தோத்திரம் தகப்பனேப்பா. எத்தனையோ பேருக்கு கொடுக்கப்படாதாப்பா ஆண்டவரே, நல்ல நேரத்தை ஆண்டவரே எங்களுக்கு தந்தீங்கப்பா. உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் ராஜாவே, நன்றியப்பா ஆண்டவரே. இந்த இடத்துல தகப்பனே ஒரு சிறு கூட்டமாக நாங்கள் கூடியப்பா அப்பா, வேதத்தில் உள்ள காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளப்பா நீர் கிருபை தந்தீங்க தகப்பனே. நாங்கள் அறிந்த காரியங்களாக இருந்தாலும் தகப்பனே, எத்தனை காரியங்கள் ஆண்டவரே ஏசப்பா ஆண்டவரே நாங்கள் மறைக்கப்பட்டு ஆண்டவரே ஏசப்பா ஆண்டவரே நாங்கள் உணராதவர்களாக மறந்து போனவர்களாக இருந்த ஒவ்வொரு காரியத்தை ஞாபகப்படுத்துகிறதற்குள்ள கிருபைகளை நீர் தந்தீங்களே அப்பா. உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம் தகப்பனே ஏசப்பா. உண்மை சுமக்கிறவர்களாக ஆண்டவரே, உண்மை ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை சுமக்கிறவர்களாக தகப்பனே அப்பா ஆண்டவரே கர்த்தாவே, நீர் போதிக்கிற வழியில தகப்பனே வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடிக்கு வழி இதுவே என்று அப்பா நீர் காட்டுகிற வழியில நடக்கிறதுக்குள்ள அந்த பலனை எங்களுக்கு தாருங்க ராஜாவே. உமக்கு நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே அப்பா. நாங்க போகிற வழி என்னன்னே தெரியாதபடிக்கு நாங்க போகாதபடிக்கு உம்மை நோக்கியே நாங்க ஓடப்பா நீர் கிருபை தாங்கப்பா. தவறான வழியிலிருந்து நாங்க வெளியே வந்து தகப்பனே அப்பா ராஜாவே உம்மை நோக்கி ஓடுகிற ஓட்டத்துல பொறுமையோடு ஓடி அந்த வெற்றியை நாங்க பெற்றுக்கொள்ளப்பா நீங்க கிருபைகளை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீர் விரும்புகிற மனமாற்றம் எங்களுக்குள்ளால வேணுமே தகப்பனே. நீர் விரும்புகிற ஒரு மனமாற்றம் ஆண்டவரே எங்களுக்குள்ளால வேணுமே தகப்பனே அப்பா. இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்து ஆண்டவரே அப்பா ஆண்டவரே உம்முடைய மகிமை ஆண்டவரை இழந்து போய் நின்னார்கள் தகப்பனே. நம்முடைய மகிமை இழந்து போய் ஆண்டவரே அப்பா நின்னாங்களே ராஜாவே அப்பா. அதே போல எங்கள் மூலமாக ஆண்டவரே சப்பா ஆண்டவரே உம்முடைய நாமம் தூஷிக்கப்பட்டு இருக்குமானால் தகப்பனே அப்பா, எந்தெந்த இடத்துல ஆண்டவரே நாங்க உண்மை விட்டு கொடுத்தோமோ, உமக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்காதபடிக்கு, மரியாதையை கொடுக்காதபடிக்கு எங்களை பார்க்கிறவர்கள் அப்பா எங்களை பார்த்து தகப்பனே உம்முடைய நாமத்தை ஆண்டவரை மகிமைப்படுத்த கூடாதபடிக்கு ஆண்டவரே எங்களுடைய செய்கைகள் கிரியைகள் இருந்தது உண்டு தகப்பனே. ஆண்டவரே எங்களை நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே சப்பா ஆண்டவரே. எங்களுடைய குறைவுகள் எல்லாவற்றையும் உணர்த்த
நடத்தி தாருங்கப்பா. எங்கெல்லாம் நாங்க கட்டப்பட்டு இருக்கிறோமாப்பா, எங்கெல்லாம் விடுதலை இல்லாதபடிக்கு நாங்க இருக்கிறோமோ தகப்பனே, அந்த இடத்துல எல்லாம் விடுதலை நாங்க பெற்றுக்கொள்ளப்பா. உம்முடைய சமூகத்துல நாங்க ஒப்பு கொடுக்கப்பா. நீர் கிருபைகளை தாங்க ராஜாவே. உம்முடைய சமூகத்துல நாங்க ஒப்பு கொடுக்க கிருபைகளை தாங்க தகப்பனே. அப்பா கர்த்தாவே, உமக்கு நன்றி 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 தகப்பனே. நன்றி ராஜாவே, நன்றி ராஜாவே, நன்றி தகப்பனே. அப்பா ஆண்டவரே, உம்முடைய சமூகத்துல தகப்பனே நாங்க கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே, அப்பா நாங்க உண்மை ஆண்டவரே உன்னை புரிந்து கொள்ளப்பா. நீர் கிருபைகளை தாங்க. உண்மை அறிந்து கொள்வதே நித்திய ஜீவன் என்று வசனம் சொல்லுதே தகப்பனே. அப்பா உண்மை நாங்க அறிந்து கொள்ள, உண்மை புரிந்து கொள்ளப்பா, உம்முடைய அன்பை நாங்க உணர்ந்து கொள்ளப்பா. நீர் கிருபைகளை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த சத்தியத்தை ஆண்டவரே ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளணும் ராஜாவே. ஆண்டவரே, நாங்க சொல்லுகிறவர்களாக காணப்படணும்ப்பா. மற்றவர்களுக்கு உங்களுடைய அன்பை சொல்லப்பா ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, வேதத்தின் ரகசியங்களை உமக்கு ஆண்டவரே சொல்லிக் கொடுக்கப்பா. நீர் கிருபைகளை தாங்க ராஜாவே. ஆண்டவரே, எங்கெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்குதோ தகப்பனே, அப்பா ராஜாவே, உண்மை நாங்க ஆண்டவரை சொல்லுகிறவர்களாக ஆண்டவரை காணப்பட, உமக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை ஆண்டவரை எங்கள்கிட்ட காணப்படப்பா. நீர் கிருபைகளை தாங்க ராஜாவே. ஆண்டவரே கர்த்தாவே சப்பா, நாங்க உண்மை நோக்கி ஓடும்போது தகப்பனே, உம்மிடத்துல திரும்பி ஓடும்போது தகப்பனே, எங்களுக்கு விரோதமாக எத்தனை பிசாசின் கிரியைகள் இருந்தாலும் தகப்பனே, எத்தனை பயமுறுத்தல்கள் இருந்தாலும் உம்மை நோக்கி நாங்க கூப்பிடும் போதப்பா, ஆபத்து நாள்ல என்ன நோக்கி கூப்பிடுன்னு சொன்ன தேவனப்பா ஆண்டவரே, நீர் வந்து இறங்கியப்பா. எங்களுக்காக செயல்படுகிற தேவனாக நீர் இருக்கிறீர் தகப்பனே. ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. இந்த ஆண்டவரே சப்பா, அந்த கிருபை நாங்க பெற்றுக்கொள்ளப்பா. அப்பா எங்களுக்கு கிருபைகளை தாங்கப்பா. இந்த உணர்வை நாங்க பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க தகப்பனே. உண்மையே சார்ந்து ஜீவிக்கப்பா, உண்மையே பற்றி கொண்டு ஜீவிக்கப்பா, உண்மையே பிடித்துக் கொள்ளப்பா. எங்க பிள்ளைகளையும் ஆண்டவரே அப்படிப்பட்ட வழியில நாங்க நடத்த ஆண்டவரே கிருபைகளை தாங்க. அப்பா சத்துருவின் கண்ணிகளுக்கு எங்க பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா விடுதலையை பெற்றுக்கொள்ள தகப்பனே. அப்பா அந்த கண்ணிகளை ஆண்டவரே அப்பா அந்த கண்ணிகள்ல விழுந்து விடாத படிக்கு தகப்பனே, ஒரு விடுதலையை எங்க பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள, எங்க குடும்பத்தின் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே கிருபைகளை தாங்கப்பா. நாங்க கற்றுக்கொண்டது போல தகப்பனே உம்மை ஸ்தோத்திரிக்க, அப்பா உம்மை தேவன் என்று அறிந்தும் உம்மை ஸ்தோத்திரிக்க, உம்மை மகிமைப்படுத்த இயலாதபடிக்கு, அறியாதபடிக்கு, உணராதபடிக்கு இருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தின் மக்களையும் உம்முடைய கரத்துல தருகிறோம் தகப்பனே. ஆண்டவரே அப்பா ஆண்டவரே, நன்மையான ஈவுகள் உம்மிடத்திலிருந்து வருகிறது தகப்பனே. அதை கூட உணர்ந்து கொள்ள முடியாதபடிக்கப்பா, எங்களுடைய கையின் கிரியையினால நாங்க இதை பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லுகிறவர்கள் எத்தனை பேர் தகப்பனே. ஆண்டவரே அப்பா, நீ அப்படி சொல்லாதிருப்பாயாக என்று வசனம் சொல்லுதே தகப்பனே. ஆனாலோ ராஜாவே, ஆனாலோ தகப்பனே, எத்தனை நேரத்துல தகப்பனே இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லுகிறது உண்டு தகப்பனே. ஆண்டவரே எங்களுடைய கையின் கிரியையினால நாங்க பெற்றுக்கொண்டோம், எங்களுடைய சாமர்த்தியத்தினால பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லுகிறவர்கள் எத்தனை பேர் தகப்பனே. ஆண்டவரே அப்பா, நாங்க இவ்வளவு நாங்க படிச்சோம், இவ்வளவு காரியங்களை செய்தோம், அதனால நாங்க பெற்றுக்கொண்டோம் சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே எங்களை விட்டு மாறி போகட்டோப்பா. ஒருவேளை எங்கள் இருதயத்துக்குள்ளாலப்பா அப்பா ஆழமாக இது இருக்குமானால் தகப்பனே, அப்பா அதை எடுத்து போடுங்க ராஜாவே, எடுத்து போடுங்க தகப்பனே. நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே கர்த்தாவே, நீர் இல்லாதபடிக்கு, அப்பா உம்முடைய கிருபை இல்லாதபடிக்கு நாங்க நிற்கவே முடியாது தகப்பனே. ஆண்டவரே எங்களுடைய சாமர்த்தியமும் எங்களுடைய கை பலமும் இதை செய்தது என்று நாங்க சொல்லாதபடிக்கு ஆண்டவரே எச்சரிக்கையோடு காணப்படப்பா. நீர் கிருபைகளை தாங்க ராஜாவே. ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு நல்ல இருதயத்தை எங்களுக்கு தாங்கப்பா. உண்மை தேடுகிற ஒரு நல்ல இருதயத்தை தாங்க தகப்பனே. ஆண்டவரே உம்முடைய கிருபையினால நாங்க நிலை நிற்கிறோம் தகப்பனே. எத்தனை பாவங்கள், எத்தனை அக்கிரமங்கள் எங்களுக்குள்ளால இருக்கிறது உண்டு தகப்பனே. ஆனா நீர் கற்று தருகிறீங்கப்பா, நீங்க கற்று தருகிறீங்கப்பா எங்களுக்காக ஆண்டவரே. நீர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறீ தகப்பனே. அதனால ஆண்டவரே அப்பா நாங்க நிலை நிற்கிறோம் தகப்பனே. அப்பா கிருபையாக கிருபையாக ஆண்டவரே எங்களுக்கு இறங்குங்க தகப்பனே. இந்த உணர்வை எங்களுக்கு தாருங்கப்பா. உண்மை புரிந்து கொள்ளுகிற அந்த இருதயத்தை தாங்கப்பா. உண்மை உணர்ந்து கொள்ளுகிற உண்மை அன்பை புரிந்து கொள்ளுகிற அந்த இருதயத்தை தாங்க தகப்பனே. அப்பா பிதாவாகிய தேவனப்பா குமாரனை தந்து, தன்னுடைய சொந்த உம்முடைய சொந்த குமாரனை தந்து ஆண்டவரே எங்களை ரட்சித்தீரே. இதை தந்த தேவனப்பா வேற எல்லாவற்றையும் எங்களுக்கு தராதிருப்பது எப்படியே நீர் கேட்கிறீரே தகப்பனே. அப்பா அப்பா ஆண்டவரே இதை கூட நாங்க புரியாதபடிக்கு ஆண்டவரே அநேக நேரத்துல ஆண்டவரே நாங்க பதறுகிறது உண்டப்பா, கவலைப்படுறது உண்டு தகப்பனே. ஆண்டவரே ஒவ்வொரு நேரம் ஆண்டவரே உம்முடைய கரத்துல எங்களை நாங்க அர்ப்பணிக்கப்பா. நீர் கிருபை தாங்கப்பா. உம்முடைய கரத்துல எங்களை அர்ப்பணிக்க கிருபை தாங்க தகப்பனேப்பா. நீரே மகிமைப்படுவீராக. எங்கள் மூலமாக உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் தகப்பனே. எங்கள் மூலமாக உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் தகப்பனே. அப்படி ஆண்டவரே மகிமை குறைச்சலுக்கு ஏதுவான காரியங்களை செய்யாதபடிக்கு தகப்பனே அப்பா எங்களை திருத்திக் கொள்ளப்பா. நீர் கிருபைகளை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உடைய சமூகத்தில் தருகிறோம். குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க ஆண்டவரே. நீர் மாத்திரமே மகிமைப்படுவீராக. எங்களை தாழ்த்துக்கிறோம், கொடுக்கிறோம். நீ பிரேசுமன ஜெபத்தை ஏற்றுக்கொள் நல்ல பிதாவே. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழு உளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நாளைக்கு ஆராதனைக்கு போகும்போது ஆயத்தத்தோடு நம்ம போவோம்.
ஒவ்வொரு வார்த்தைகளும் நமக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் கழுதையை கொண்டும் பேசுகிறதற்கு வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் நம்மளோடு பேசுவார். கர்த்தருடைய மகிமையை கர்த்தர் யாருக்கும் கர்த்தர் கொடுக்கறது அல்ல, யாருக்கும் கர்த்தர் கொடுக்க மாட்டார் அந்த மகிமையை. அதை புரிந்து கொண்டவர்களாக கர்த்தரை நாம் கனப்படுத்துவோம், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அப்படி மகிமைப்படுத்துகிறோட நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறதுக்கு நாம் அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையினால நம்மளை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை, ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவே இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவிகள் மந்தமாகவே இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கு உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது. இதை நம்ம மனதில் கொண்டவர்களாக இந்த வாரம் முழுவதும் நம்ம சிந்திப்போம். கர்த்தருடைய மகிமை அது சிறந்துதான் விளங்கும், அதை யாருமே மாற்ற முடியாது. அதே நேரத்தில் நமக்கு விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இந்த பாவம் சிந்தனைகள் அக்கிரமங்கள் நம்மளை விட்டு மாறி போய் நம் கர்த்தரிடத்துல முழுமையாக திரும்பினால் மாத்திரமே, அப்படியே திரும்பினால் மாத்திரமே, எபேசியர் 4:28 சொல்லப்பட்டது மாதிரி ஒரு பெரிய ஒரு மாற்றம் நமக்குள்ள இருந்தா மாத்திரமே கர்த்தரிடத்துல அந்த முழு விடுதலை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அந்த விடுதலை நம்ம பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையினால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.